நன்றி தேவா, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த கிருபையான வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் கூட பாடுற பாடலை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் நீர் தாசனை மறைத்து என்னோட எங்களோடு கர்த்தர் நீர் பேசும் நாமத்தை மகிமைப்படுத்த என்று கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. நன்றி தேவா, சர்வ வல்லவரே. நன்றி ராஜா, நன்றி தேவா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாலமா தீரா பாலமா ஷபா ரபா தீரா பாலமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி இந்த மாலை வேளையில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா ஓட உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ரத்தம் சிந்தினவர் சத்ரு 7 வழியா ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அன்றைய இந்த 8வது நாளில் கூட நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. நீங்கள் உயர்த்தப்பட, நாங்கள் தாழ்த்தப்பட என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் அப்பிரயோஜனமான வேலைக்காரர்கள், எங்களால் ஒன்றும் ஆகாது, உம்மாலே எல்லாம் ஆகும், நீர் கிரியை செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம். தேவரீர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இந்த ராத்திரி வேளையில் எங்கள் மத்தியில் மகிமைப்படும்படியா எல்லா முழங்காலம் முடங்க, எல்லா நாவும் நீர் தேவன் என்று அறிக்கையிட ஆண்டவரே, நீர் அல்லாமல் வேறே ஒரு தேவன் இல்லை என்று அறிய ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் தானே ஆண்டவரே பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே 7 கோடி ஜனங்க ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியா அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தேவனை ஸ்தோத்தரித்து கர்நாடகாவில் இருக்கிற 7 கோடி ஜனங்கள், பாஷைக்காரர், ஜாதிக்காரர், கோத்திரத்தார் எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்நாடகாவில் இருக்கிற கர்த்தாவே தேவரே 7 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பாஷைக்காரலையும், ஜாதிக்காரலையும், கோத்திரத்தாரையும் தேவன் தொடம்படியாக, சந்திக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்நாடகாவில் இருக்கிற ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே எல்லாம் வாலிப தம்பி தங்கச்சிங்களை இளம் வயது பிள்ளைகளை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக வாலிபத்தில் சிருஷ்டிகர நினை என்று சொன்ன தேவ வாலிப இச்சைகளுக்கு விளக்கம் என்று சொல்லி அன்று எல்லா வாலிப பிள்ளைகளை பிசாசு ஆண்டவரை மனம் வந்தபடி வாலிபர்களை அன்று வாழ்க்கையை சின்னாபின்னமாக்காதபடி அவருடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் முறியடித்து கர்நாடகாவில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைங்க அன்று ரட்சிக்கப்படும்படியாக கண்களை திறக்கும்படியாக அன்று சிருஷ்டிகரை நினைக்கும்படியாக கட்டுகளை உடைக்கும்படியாக நுகங்களை முறிக்கும்படியாக எல்லா பாவங்கள்லேருந்து சாபத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்தும் அந்தகார வல்லமைகளிலிருந்தும் கத்தர் வாலிப பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வாலிபத்தில் சிருஷ்டிகரன் எனக்கு உதவி செய்யும். ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே போதையில் கஞ்சாலேருந்து ட்ரக்ஸ்லேருந்து குடியிலிருந்து பாவத்திலிருந்து பிசாசன் பிடியிலிருந்து வாலிப தம்பி தங்கச்சிகளை தேவன் தொடம்படியாக ரட்சிக்கும்படியாக அவருடைய கண்களை திறக்கும்படியாக கட்டுகளை உடைக்கும்படியாக நுகங்களை முறிக்கும்படியாக நாமும் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் கூட பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே வெளி மாநிலத்திலிருந்து வந்து தங்கியிருக்கிற எல்லா ஆண்டவரே மக்களை தேவன் தொடங்க இந்தியாவுடைய பல மாநிலத்திலிருந்து வந்து தங்கியிருக்கிற எல்லா ஆண்டவரே கர்த்தாவே மாநிலத்தின் மக்களையும் நீர் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக நீர் மாற்றும் அவருடைய மன கண்களை திறந்தருளும். நீரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய வெளி மாநிலத்திலிருந்து வந்து தங்கியிருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே இந்த ராத்திரி வேளையில் இந்தியாவில் இருந்து அன்ற தேவரீர் அன்றைய இந்த நாளில் கூட பல மாநிலங்களிலிருந்து வந்து தஞ்சம் புகுந்திருக்கிற அன்றைய எங்களுடைய கர்நாடகாவில் இருக்கிற எல்லா பாஷைக்காலுமா அந்த வேறு மாநிலங்களிலிருந்து வந்து அன்றைய இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாரோம். ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் ஐயா. மெய் தேவனாக இருக்கிற உம்மை அறியும்படியா கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெளி தேசங்கள்லேருந்து வெவ்வேறு தேசங்கள்லேருந்து வந்து தங்கி இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா ஜனங்களுமா ஆக அன்றைய நீங்கள் தொட்டு ரட்சித்து நீரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய அவருடைய கண்களை திறந்தரலும் என்று சொல்லி வெவ்வேறு தேசங்கள்லேருந்து வந்து நம்முடைய கர்நாடகாவில் தங்கியிருக்கிற மக்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? வெவ்வேறு தேசங்கள்லேருந்து வந்து ஆண்டவரே எங்களுடைய பெங்களூர் கர்நாடகாவில் தங்கியிருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல பெங்களூர் கர்நாடகா அமைதியை கெடுக்கிற ரத்தம் சிந்துகிற எல்லா தீவிரவாத இயக்கங்களை ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் பார்க்கிறோம். ராமேஸ்வர அந்த கெஃபே மேலே வந்து பிரியமான தேவ ஜனமே ஸ்லீப்பர் செல்ஸனுடைய அட்டாக் நடந்தது நம்ம பார்த்தோம். ஆகையால் இந்த நாளில் நம்முடைய பெங்களூர் கர்நாடகா வந்து அன்பான தேவ ஜனமே கலவரத்தினாலும் தீவிரவாதிகளாலும் ரத்த சிந்துதலாலும் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய பெங்களூர் கர்நாடகாவில் அமைதியை கெடுக்கிற ரத்தம் சிந்தும்படியாக செயல்படுகிற எல்லா தீவிரவாத இயக்கங்களை தேவன் தொடம்படியாக ஸ்லீப்பர் செல்லுகளை தேவன் தொடம்படியாக அமைதியை கெடுக்கிற எல்லா ஆண்டவரை ரத்த வரி கொலவரி பிடிச்சவங்களை தேவன் சந்திக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில பெங்களூர் கர்நாடகாவில் ஆண்டவரே அமைதியை கெடுக்கிற ரத்தம் சிந்துதலை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே எல்லா விதமான சத்துருடைய வல்லமைகளுமா நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். அன்பின் ஆண்டவரே எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி மாற்றி ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அன்று இந்த தீவிரவாதிகளுமா மாவோயிஸ்டுகளுமா நக்சலைட்டுகளுமா ஆண்டு ஸ்லீப்பர் செல்லுகள் நீங்க தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க, ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய பெங்களூர் பட்டணத்தில் கர்நாடகாவில் இந்த போதை பொருள் கஞ்சாவிலும் ட்ரக்ஸில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அன்பான தேவ ஜனமே இந்த விற்பனை அதிகமாக இருக்கிறது. பல பிள்ளைங்க இதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற ஆண்டவரே எல்லா கஞ்சாவில் ட்ரக்ஸில் இருக்கிற எல்லா ஜனங்களை, வாலிப தம்பி தங்கச்சிங்களை, ஸ்ரீ புருஷர்கள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. எல்லா பாவத்திலிருந்து ஜனங்களை ரட்சிங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்று பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற அன்று கஞ்சாவிலும் ட்ரக்ஸிலும் போதையில் அடிமையாக இருக்கிற எல்லா மக்களை ஆண்டவரே எங்கள் தேவரே கர்த்தாவே, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீர். ஒருவன் தேவ ஆலயத்தை கெடுத்தான், நான் அவனை கெடுப்பேன் என்று சொன்ன நீர். ஆகியால் தேவாலயத்தை கெடுக்கிற ஆண்டவரே தேவா, இந்த நாளில் தேவன் நீர் நாம மகிமைப்படும்படியாக எங்கள் பட்டணத்தில் நீங்க கிருபை செய்து வழி நடத்தி எல்லா விதமான ஆண்டவரே தேவரே கர்த்தாவே சத்துருடைய கிரியைகளுக்கும் தேவன் நீர் ஆண்டவரை விலக்கி ஜனங்களை ஆண்டவரே எல்லா பாவத்துக்கும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவன் தான் பெங்களூர் கர்நாடகாவில் அன்று காணப்படுகிற கர்த்தாவே மதுபானத்தினால இன்னைக்கு எத்தனையோ உயிருங்க பிரியமான தேவ ஜனமே எல்லாம் வாழ வேண்டிய வயதில் வாலிப தம்பி மாறுங்க செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆகையால் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த குடியில் அடிமையா இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களும் குடிக்கிறாங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களும் குடிக்கிறாங்க, அன்பான பெண் பிள்ளைகளும் குடிக்கிறாங்க, ஆண்களும் குடிக்கிறார்கள். ஆகையால் இந்த நாளில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆகையால் ஆண்டவரே எங்களோட பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா வாலிபர்களை தேவன் தொடம்படியாக சந்திக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக இந்த குடியில் இருக்கிற எல்லா மக்களை பாருங்கள். இந்த வாலிபர்கள் குடிச்சு செத்து போகிறதுனால பிரியமான அவங்க மனைவி மாறுங்க 18 வயசு 19 20 22 25 விதவைகள் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 2-3 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களும் அநாதைகள் ஆயிடுது. ஆகியால் இப்படிப்பட்ட எல்லா குடியிலேருந்து தேவன் ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தினுடைய எங்களுடைய மாநிலத்தினுடைய எல்லா ஆண்ட குடி கடுமையாக இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. ஆண்டவரே எங்களுடைய பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற ஆண்டவரே குடி கடுமையாக இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் வாலிபர்களையும் வாலிப தங்கச்சிகளையும் தேவன் தொட்டு ஆண்டவரே நீங்கள் சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே கர்த்தாவே குடித்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டு அவருடைய மனைவி விதவைகளாக பிள்ளைகள் அநாதைகளாக காணப்படுகிற எல்லா விதத்திலும் இந்த தேவன் ஆண்டவரே நீங்க ரட்சியம் பப்புங்கள்ல கிளப்புங்கள்ல ஆண்ட வைன் ஸ்டோர்கள் ஆண்டவரே இவைகளுக்கு உரிமை சொந்தக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, பெங்களூர் கர்நாடகாவில் அன்றைய இன்னைக்கு விபச்சாரத்தின் விடுதிகள் வேசுத்தனத்தின் விடுதிகள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பல பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பிரியமல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக வேசிகளாக மாறிவிடுகிறார்கள். ஆகையால் இதில் பல மாநிலங்கள்லேருந்தும் பல தேசங்கள்லேருந்தும் வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட அக்கிரமத்தில் பாவத்தில் துர்மார்க்கத்தில் வாழுகிறார்கள். ஆகையால் ஆண்டவர் இந்த வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா மக்களுமா இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் ரட்சிங்க என்று சொல்லி, ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிரியமல்ல எங்கெல்லாம் வேசித்தனம் இருந்துச்சோ அங்கே கர்த்தருடைய கோபம்
கடந்து வந்தது. ஆகையால் ஆண்டவரே எங்களோட பெங்களூர் கர்நாடகாவில் இப்படிப்பட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஆண்கள் கூட மனைவிமார்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாக, பெண்கள் கூட கணவன்மாருக்கு துரோகம் செய்கிறவர்களாக அக்கிரமமான சம்பந்தங்களை வைத்துக்கொண்டு அக்கிரமமாக துர்மார்க்கமாய் வாழுகிறத பார்க்கிறோம். ஆகையால் எங்களோட பெங்களூர் கர்நாடகா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு இப்படிப்பட்ட எல்லா வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் தவறான உறவுகளுக்கும் ஆண்டவரே எங்களோட பட்டணத்தின் மக்களை தப்புவி எங்களோட பட்டணம் பரிசுத்தமாக ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. அவருடைய கண்களை தரங்க, கடின இருதயத்தை உடைங்க என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே இன்னைக்கு வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் ஆண்டவரே காணப்படுகிற கர்த்தா தவறான உறவுகளில் இருக்கிற கணவனுக்காக மனைவிக்காக அன்று கர்த்தாவே ஸ்திரீ புருஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமையா. எல்லா சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அன்று ஜனங்களை நீ ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோமையா. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் கூட பெங்களூர் கர்நாடகாவில் பப்புங்களில் கிளப்புங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பான தேவ ஜனமே நடனம் ஆடுகிறதும் வேசித்தனமும் பலவிதமான இன்னைக்கு பியூட்டி பார்லரில் கூட பார்த்தீங்கன்னா அன்பான தேவ ஜனமே பியூட்டி பார்லர் எல்லாமே தவறு இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் கூட இன்னைக்கு விபச்சாரத்தினுடைய விடுதிகளாக மாறி விடுகிறது. ஆகையால் பிரியமான தேவ ஜனமே இன்னைக்கு இப்படிப்பட்ட எல்லா சாபத்திலிருந்து தேவன் ரட்சிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்பான தேவ ஜனமே இன்னைக்கு வெறும் பெண்கள் மாத்திரம் அல்ல வேசித்தனத்தில், ஆண்களும் வேசித்தனத்தில் இருக்கிறார்கள். மென் ப்ராஸ்டிடியூஷன் இருக்கிறாங்க, உமன் ப்ராஸ்டிடியூஷன் இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னீங்கன்னா பணக்கார பெண்கள் அன்பான தேவ ஜனமே நல்ல வாட்ட சாட்டமாக அழகாக இருக்கிற புருஷரில் பணம் கொடுத்து கொண்டு போய் வேசித்தனத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. ஆகையால் இப்படிப்பட்ட எல்லா சாபங்களும் நம்முடைய பெங்களூர் கர்நாடகா விட்டு மாறும்படியாக ரத்தத்தினால கழுவும்படியாக பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே பெங்களூர் கர்நாடகாவில் பப்புகளில் கிளப்புகளில் பியூட்டி பார்லர்களில் மென் ப்ராஸ்டிடியூஷன் அந்த உமன் ப்ராஸ்டிடியூஷன் இப்படிப்பட்ட எல்லா சாபங்களுக்கும் எங்களுடைய பெங்களூர் கர்நாடகா ஆண்டவரே நீக்கப்பட ரத்தத்தால் கழுவப்படும்படியாக பரிசுத்தம் அடையாம்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே எங்களோட பெங்களூர் கர்நாடகா ஆண்டவரே முழுமையாக இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியமான தேவ ஜனமே பல தலித் சங்கங்கள், பல ரட்சண வேதிகைகள், இப்படி பல குழுக்கள் இருக்கிறது. இவங்க எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஆண்டே பல சங்கங்களை வைத்து ஆண்டே இருக்கிற மக்களை ரட்சிக்கப்பட அவங்களுடைய கண்களும் தேவன் திறக்கப்பட அவர்களும் ஜீவனுள்ள தேவனை அறிய ஆண்டவரே நீர் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே எங்களை ஜெபமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டு பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு ரட்சண வேதிக்கை போல தலித் சங்கம், ஆண்டு சினிமா துறையில் இருக்கிற நடிகருடைய சங்கங்கள், இப்படி பல சங்கங்கள் வைத்து இருக்கிற எல்லா குழு தலைவர்களுமா தொண்டர்களுமாக ஆண்டவர் தொட்டு ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் கூட நம்முடைய பெங்களூர் கர்நாடகாவில் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிற மக்கள் பாருங்க, வெயில் காலம் வந்தால் ஃபுட்பாத்தில் தூங்கலாம், மழை காலம் வந்தால் தங்க இடம் இருக்காது. ஆகையால் இப்படி பிரியமான தேவ ஜனமே பல தரமான மக்கள் இருக்கிறார்கள். பெங்களூர் கர்நாடகா முழுமையுமாக ஆண்டவரே தேவன் இருந்த எல்லா மக்கள் வீடு வாசல் இல்லாத மக்களுக்கு வீடு வாசலை தேவன் தர முடியாது. தெருக்களில் இருக்கிற மக்களை, ஃபுட்பாத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அவங்க எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்க அவளுக்கு தேவன் நல்ல ஆண்டு வீடு வாசல்களை தேவன் தாரும் என்று சொல்லி இன்னும் இந்த மழை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமான ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் குளிர் அதிகமாக இருக்கும். ஃபுட்பாத்தில் படுக்கிறதுக்கு முடியாத நிலைமை இருக்கும். இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிற எல்லா மக்களையும் தேவன் தொட்டு ரட்சித்து அவருடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya 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 ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோட பெங்களூர் கர்நாடகாவில் வீடு வாசல் இல்லாமல் தெருக்களில், ஃபுட்பாத்துகளில், மழையிலும் பனியிலும் குளிரிலும் அன்று வெயிலும் இருக்கிற எல்லா மக்களுமா ஆண்டவரே நீங்க சந்தியும், அவருடைய தேவைகளை சந்தியா, அவளுக்கு அற்புதங்களை செய்யும், வீடு வாசலை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை நோக்கி பெங்களூர் கர்நாடகா இந்தியா தேசம் பெங்களூர் கர்நாடகா முழுமையாக இருக்கிற ஆண்டவரே இந்த நாளில் இந்த உறுப்புகளை கிட்னாப் பார்த்தீங்கன்னா பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு பல இடங்களில் கடத்தலை பார்க்கிறோம். பிள்ளைகளை கொண்டு போவிடுகிறது, அவங்களுடைய உறுப்புகளை பிரியமான தேவ ஜனமே இன்னைக்கு விற்பனை பண்றது, இதுவும் ஒரு விதமான வியாபாரம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்களை பார்த்தா செத்துட்டாலும் அவன் உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சு அவனை பணம், செத்தவனை வச்சும் பணம் சம்பாதிக்கிறேன்னு இது. ஆகியால் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற மக்களை, இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிற மக்களை, சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிற, ஹார்ட்வேர் கம்பெனியில் இருக்கிற எல்லா துறையில் இருக்கிற மக்களை தேவன் தொட, சந்திக்க, ரட்சிக்க, என செத்த மனசாட்சி எடுத்து போட்டு சுத்த மனசாட்சியை தேவன் அவங்களுக்கு தேவன் தரம்படியாக ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஏன்னா ஒரு உயிர் வந்து உலகத்திலேயே ரொம்ப விலையேற பெற்றது. ஆனால் பணத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உறுப்புகளை பிரியமான தேவ ஜனமே பரிமாறுகிறார்கள். ஆகையால் உயிரோடு இருக்கிற சாவடிச்சு சாக போறன்னு பிழைக்க வைக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்டதான எல்லா விதமான மாஃபியாக்களையும் தேவன் செயலிழக்க பண்ண அன்று அவர்களை உணர்வுள்ளாய் மாற்றும். இப்படிப்பட்ட திட்டங்களில் செயல்படுற எல்லா குழுக்களையும் தேவன் செதறடியும் என்று சொல்லி அவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. பெங்களூர் கர்நாடகாவில் காணப்படுகிற தேவரீர் ஆண்டவரே, ஆண்டவரே நாளில் சாஃப்ட்வேரில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, ஹார்ட்வேரில் இருக்கிற மக்களுக்காக, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற மக்களுக்காக, இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே உறுப்புகளை பரிமாறுகிற அன்றே உயிரோடு இருக்கிற கொன்று அன்றோட உறுப்புகளை விற்று அந்த பணம் சம்பாதிக்கிற மனசாட்சி இல்லாத அன்றே தேவி செத்த மனசாட்சி உள்ள மக்களை தேவன் நீர் தொடம்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் அல்ல, தேவன் பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சாமியார்களை, மடத்தலைவர்களை தேவன் தொட, சந்திக்க, ரட்சிக்க, அவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக, ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக, அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக, அன்று குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யான விடுதலை என்று சொன்ன தேவன், அன்று ஒன்றான மெய் தேவனாக இருக்கிற உண்மை அறிய அவருடைய கண்களை தேவன் திறந்தருளும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. எங்களோட பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சாமியார்களுமா, அன்று சன்னியாசிகளுமா ஆண்டவரே நீங்க தொடுங்க, சந்திங்க, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவன் தானே ஆண்டவரே எங்களோட பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சாமியாரில், சன்னியாசிகளை, மந்திரவாதிகளை, குறி சொல்லுகிறவர்களை, பில்லி சூனியக்காரில் அன்று நீங்க தொடங்க மூட நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் தொட்டு ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஹalleluya. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஹalleluya. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே
பொறுப்பெடுத்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற ஆண்டவரே இந்த நாளில் கூட தேவன் தானே அன்று 28 எம்பிக்களுமாக அன்று அது மட்டுமல்ல 224 எம்எல்ஏக்களுமாக ஆண்டு தொடம்படியா எம்எல்சிகளை தேவன் தொடம்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டு எங்களுடைய மாநிலத்தினுடைய கவர்னர் இவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க, ரட்சிங்க, அந்த ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றுங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆமா ஆண்டவரே நீங்க உதவி செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்களுடைய ஆணை பாய்ந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். ஆண்டவரே எங்களுடைய பெங்களூர்ல கர்நாடகாவில் இருக்கிற 28 எம்பிக்களுக்காக ஆண்டவரே 224 எம்எல்ஏக்களுக்காக எம்எல்சிகளுக்காக கவர்னருக்காக ஜெபிக்கிறோமையா. யாவருமா தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமையா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல நம்முடைய பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற அன்றைக்கு தாலுக் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, முனிசிபல் கார்பரேஷன் அன்று இவைகள் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, தலைவர்களுக்காக, அங்க இருக்கிற சேர்மனுக்காக, அங்க இருக்கிற பிரசிடென்ட்டுக்காக, அங்க இருக்கிற அன்றைக்கு வார்டு கவுன்சிலர்களுக்காக, அங்க இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தேவரே அன்று எல்லா அன்று தலைவர்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு தேவன் பங்காளிகளா மாற்றும்படியாக ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரித்து நம்முடைய பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா ஆண்டவரை தலைவர்களை ரட்சியும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஜீவனுக்கு அதிபதி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற தேவனாய் கர்த்தாவே தேவரீர் எல்லா மதவாதிகளை தேவன் தொடர்படியாக ஆண்டவரே, ரத்தவரி கொலவரி பிடிச்ச எல்லாரையும் தேவன் தொடர்படியாக ஊழியத்துக்கு ஆலயத்துக்கு விரோதமாக எழும்புகிற அந்த மனிதர்களை நீங்க தொடுங்க என்று சொல்லி அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க, ஜீவனுக்கு பங்காளிகளாக தேவன் அவளை மாற்றும் என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே எங்களோட பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா மதவாதிகளை தேவன் தொடுங்க ஆண்டவரே. சந்திங்க, ரட்சிப்புக்குள்ள நீங்க கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த ராத்திரியில தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும், வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து இந்த ராத்திரி வேளை ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவன் தானே பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே தேவரே 177 ஆண்டு தேவருக்கு தாவே இன்னைக்கு இருக்கிறதான தாலுக்காக்களுக்காக ஜெபிப்போம். இந்த 177 தாலுக்காக்களையும் 38,000 கிராமங்களிலேயும் ஆண்டவரே 31 டிஸ்ட்ரிக்ட்லையும் 7 கோடி ஜனங்க ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஜீவனுக்கு தேவன் பங்காளிகளாக மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி
ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி 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 நன்றி. அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி இந்த ராத்திரியில் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கூட விசேஷமாக எங்களுடைய கர்நாடகாவில் நடந்து முடிந்த தேர்தலுக்காக எம்பி தொகுதிகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரித்து அப்படி எழுந்து நின்று கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் ஊழியத்துக்கு, ஆலயத்துக்கு, சுவிசேஷத்துக்கு பாதிப்பில்லாத எம்பிக்கள் 28 பேர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே இந்த நாளில் நீங்க ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர். மனுஷனால் ஆகாது, தேவனாலே ஆகும். நீர் கிரியை செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவன் தானே ஆண்டவரே லாயர்களை தேவன் சந்திக்கும்படியாக, மீடியாக்களை தேவன் சந்திக்க, IAS IPS கேஸ் எல்லா அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவரீ தலைவர்களை, ஆண்டவரே தேவரீ கர்த்தாவே அதிகாரிகளை நீங்க தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. கர்நாடகா இயேசு ரத்தத்தால் கழுவப்படும்படியாக கர்நாடகாவில் இருக்கிற மூட நம்பிக்கையிலிருந்து ஜனங்களை ரட்சிக்க, பில்லி சூன்யத்திலிருந்து தேவன் ரட்சிக்க, மாந்திரிகத்திலிருந்து ரட்சிக்க, ஆண்டு ரத்தவரி கொலை வரியிலிருந்து ஜனங்களை ரட்சிக்க, கர்நாடகாவிலே ஆண்டவரே எழுப்புதல் உண்டாக, எல்லா முழங்காலம் முடங்க, எல்லா நாவும் நீர் தேவன் என்று அறிக்கையிட, நீர் அல்லாமல் வேறே ஒரு தேவன் இல்லை என்று அறியும்படியா உதவி செய்யும் என்று சொல்லி கர்நாடகாவில் ஆண்டு எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நாம் கட்டி அவருடைய வல்லமைகள் எல்லாம் செயலுக்கு பண்ணும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. கர்நாடகாவில் ஆண்டு காணப்படுகிற மூட நம்பிக்கையிலிருந்து ஜனங்களை ரட்சியுமையா. பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிற ஆண்டவரே எல்லா வல்லமைகளை தேவன் செயலக்க பண்ணி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோமையா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரிபாலாமா தீராபாலாமா ஓ ரபா ஷபா ரபாலாமா தீராபாலாமா. ஆமென் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்நாடகாவில் ஊழியம் இல்லாத இடங்களில் ஊழியங்களும், ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள் ஆத்துமாக்கள், ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியர்கள் இல்லாத இடங்களில் ஊழியர்களை தந்து எங்கள் கர்நாடகாவில் எல்லா முழங்காலம் முடங்க ஆண்டவரே எல்லா நாவும் நீரே தேவன் வேற தேவன் இல்லை என்று அறியும்படியாக 2 கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமாண்டவரே கர்நாடகாவில் எழுப்புதல் உண்டாகும்படியாக, நீரே தேவன் வேறு தேவன் இல்லை என்று அறியும்படியாக ஆண்டவரே நீங்க உதவி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிக்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தரும்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் எல்லாரும் சேர்ந்து 2 கரங்களை கட்டி ஆமென் ஆமென். கர்த்தரும்மை காண வேண்டும். எழுப்புதல் பரவட்டமே எங்கே காட்சி அறிய. ஆமென். எழுப்புதல் பரவட்டமே எங்கே காட்சி அறியட்டமே, எங்கே காட்சி அறியட்டமே, எங்கே காட்சி அறியட்டமே.
காயப்பட்ட மனிதரெல்லாம் மறுவாரி வரவே பெருமர் காணவில்லை. காயப்பட்ட மனிதரெல்லாம் மறுவாரி வர பெருமர் காண அறியாமல் அதிசய தேவனான ஆமென் அதிசய இயேசுவை காண வேண்டும். எங்கள் அதிசய இயேசுவை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். பட்ட கரங்களை தட்டி கத்த நம்முடைய ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்தி எங்கள் பட்டணம் எங்கள் மாநிலம் தேவனை அறியும்படியா சாபங்கள் நீங்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி. இந்த 8வது நாள் இரவில் கூட தேவரீர் எங்களோடு பேசும். வந்த மக்களை ஆசீர்வதியும். தடைபெற்ற மக்கள் ஏராளமான மக்களை கூட்டி சேரும். தாசன மறைத்து எங்களோடு பேசும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்கள வலது கரத்தை உயர்த்தி சத்தம் அவர்களே சொல்லுவோமா? அல்லேலூயா. சகோதரி பக்கம் சத்தமே வர மாட்டேங்குது ஃப்ரண்ட் லைன்ல. அல்லேலூயா.
நம்முடைய அழைப்புக்கு இணங்கி இந்த 8வது நாளில் கூட நம்ம அதில் வந்து பாஸ்டர் அவர்களை கரங்களை தட்டி எல்லா கன மகிமை ஆண்டு சொல்லுக்கு நாம் தேவ மனுஷன் దేవునికి చెల్లించి ఆయన ఆహ్వానించుకుందాం దైవ సేవకులను. பிரைஸ் தி லார்ட். ప్రభు నామానికి మహిమ కలుగును எவ்வளவு గాక. பேருக்கு இந்த மாலை சந்தோஷமா இருக்கு? ఎంతమంది ఈ సాయంత్రం సమయంలో సంతోషంగా ఉన్నారండి? கர்த்தர் நல்லவர், ప్రభు మంచివాడు, அவர் இன்றும் மாறாதவர், ఆయన ఎల్లప్పుడూ మారని వాడండి, அவர் ஜீவன் உள்ளது, ఆయన జీవము కలిగిన దేవుడు, அவர் இன்றைக்கு நம்மோடு ஜீவனோடு ఆయన பேசுகிறார். నేటికి కూడా జీవము కలిగిన దేవుడు, జీవము గల మాటలు మనతో మాట్లాడతాడు. பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா మిమ్మల్ని இருக்கு. చూసేటప్పుడు మిగిలిన సంతోషంగా ఉన్నది. சில இடங்களில் போனோடனே கொஞ்சம் பயம் வரும். కొన్ని స్థలాలకు వెళితే మరి భయం కలుగుతుంది. ஆனால் இப்போ எனக்கு இங்கே பயம் இல்லை. ఇక్కడైతే భయం ஏன்னா కనిపించలేదు. நீங்கள் வந்தோடனே பார்த்து உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ఎందుకంటే మీ இருக்கு. ఉత్సాహం చూచిన వెంటనే నాకు మిగిలిన సంతోషం కలిగింది. நல்ல பாடலையும் நல்ல ஜபத்தையும் చక్కని మరి స్తుతి ఆరాధనలతోనూ మరి మంచి ప్రార్థనతోనూ நான் வானத்தில் வந்து உங்களது சபையினுடைய அந்த லைவ் பார்த்து கொண்டு வந்தேன். ఆ యొక్క మరి లైవ్ ప్రోగ్రామ్ చూస్తూ ఉంటున్నానండి. ஆனால் உங்கள் பாஸ்டர் மாதிரி ஜெபிக்கிறது இந்த பெங்களூர் பட்டணத்தில் வேறு யாரும் என்று நான் మరి మన దైవ జనుల వలె మరి బెంగళూరు పట్టణంలో ప్రార్థించేవారు ఎవరు உண்மையாக లేరు. சொல்கிறேன். நல்லா నిజంగా ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய చెప్తున్నానండి. ஊழியர். మంచిగా ప్రార్థించేటువంటి దైవజనుడండి. உங்கள் சபையோட லைவ் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். உங்கள் சபையோட லைவ் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். మరి సంఘంలో ఆ లైవ్ ప్రోగ్రామ్ని ఈ రోజున నేను చూశాను. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற சபைக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி ఇలాంటి ప్రార్థించి ఒక సంఘంలో దేవుని యొక్క వాక్యాన్ని పంచుకునేలాగా கர்த்தர் கொடுக்கப்பட்ட தருணத்துக்காக நான் முதல் கர்த்தருக்கு దేవుడు நன்றி చూపిన ఈ మంచి செலுத்துகிறேன். తరుణాన్ని బట్టి దేవునికి కృతజ్ఞతలు చెల్లించుకుంటున్నా. அடுத்ததாக మరలా கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர் ఇవ్వబడినటువంటి యొక్క దేవుని యొక్క పరిచర్య సేవకులు என் மேல் ஒரு அன்பு வைத்து నా పైన ప్రేమ ఉంచి ஏதோ ஒரு அளவுக்கு பிரசங்கம் பண்ணுவேன்னு మరి நினைச்சு இந்த இடத்துல அழைப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ప్రసంగిస్తానని నన్ను ఆహ్వానించిన దాన్ని బట్టి దేవునికి కృతజ్ఞతలు చెల్లించుకుంటున్నాను. சந்தோஷமா இருக்கிறீங்களா? సంతోషంగా ఉన్నారండి? பக்கத்துல கை கொடுத்து கேட்குறீங்களா? கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? పక్కలో ఉన్న వారిని చూసి కాస్త అడగండి సంతోషంగా ఉన్నారని. உங்கள் சந்தோஷம் தான் இன்னைக்கு பிரசங்களும் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ఆమేన్. நான் உங்களை போல ஒரு மனிதர் தான். నేను మీలాగనే నేను కూడా ఒక మనిషినే. நீங்களும் என்னை போல ஒரு மனிதர் మీరు தான். నాలాగనే మనుషులే. ஆனா கொஞ்சம் புதுசா பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கும். కానీ కాస్త నూతనంగా అప్పుడే చూసిన తక్షణం ఒక రకంగా ఉంటుంది. கொஞ்சம் பயம் தான் இருக்கும். కాస్త భయం కూడా ఉంటుంది. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். కాస్త కష్టంగా ఉంటుంది. அதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு துணையா நிற்க దాని போறார். మధ్యలో దేవుడు మనకు తోడుగుంటాడండి. கண்டிப்பா கர்த்தர் நல்லவர். ఖచ్చితంగా దేవుడు మంచివాడు. இது 8வது நாள் ஜெபம். 8వ రోజున ఈ ప్రార్థన உங்களுக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கிறது. మరి 7 గంటలకి ప్రారంభించబడింది. எங்களது 8வது நாள் ஜெபம் 8 மணிக்கு இப்போ ஆரம்பமாக போகுது எங்க சபையில். ఈ యొక్క 8వ రోజున 8 గంటలకు మరి எங்களுடைய ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். మరి అయ్యగారి యొక్క ఆరాధన మొదలవుతుందండి 8 ஆனால் గంటలకు. எங்கள் விசுவாசத்தில் ஒருத்தருக்கும் சொல்லாத இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா சில பேர் பாஸ்டர் இருந்தால் தான் வருவாங்க. కొంతమంది అయితే మరి సంఘంలో సేవకులు దైవజనులు ఉంటేనే వస్తారండి. பாஸ்டர் இல்லைன்னா வரவே மாட்டாங்க. సేవకులు లేకపోతే రానే రారు. இப்போ வந்த பேர் தான் இந்த லைவ் நானும் எங்கள் குரூப்பில் ஷேர் ఇప్పుడు பண்ணியிருக்கேன். వచ్చిన తర్వాతనే మరి లైవ్ లో ఈ గ్రూప్ లో నేను షేర్ சரி, చేసి கர்த்தர் நல்லவர். எப்படியோ பிரபு நம்ம வார்த்தைகளை மன்னிச்சுவாரண்டே. கேட்க போகிறோம். அருமையான தேவனுடைய தாசர் ప్రియమైన దైవజనులు, பாஸ்டர் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். మరి దైవ సేవకులను చూసిన తక్షణం నాలో మిగులు సంతోషం. நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியர். చక్కగా ప్రార్థించేటువంటి దైవజనులండి. அடுத்தது அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். என்ன, మరలా ఆయన చూసేటప్పుడంతా నాలో మిగులు సంతోషం. அவர் ఎందుకంటే ஒரு நாள் கூட துக்கம் இருந்து நான் பார்த்தது ఆయన இல்லை. ఏ ఒక్క రోజు நீங்க కూడా பார்த்தீங்கன்னு దుఃఖంగా தெரியல. కనబడింది நான் నేను பார்த்தது చూడలేదండి. இல்லை. ஏன்னா அவர் எப்போதும் மன மகிழ்ச்சியா మరి இருப்பார். ఎప్పుడు కూడా ఆయన హృదయపూర్వకంగా సంతోషంగానే కనబడుతూ ఉంటారండి. உங்க பாஸ்டர் பத்தி தான் சொல்றேன். మీ సేవకుల గురించే చెబుతున్నా. நீங்க ஒரு கை தட்டலாமே, చేతులు తట్టచ్చు కదండి. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். సంతోషంగా ఉండాలి. ஏறக்குறைய ஒரு 27 வருஷம் நான் அவரை பார்க்குறேன். ఇంచుమించు 27 సంవత్సరాలుగా నేను వారిని చూస్తుంటున్నాను. நல்ல ஒரு அன்பு உள்ள ஒரு ஊழியர். మంచి ప్రేమ కలిగినటువంటి దైవజనులు. அடுத்தது பாஸ்டர் அவங்க 2 பிள்ளைங்களும் మరి అమ్మగారు మరి అయ్యగారు ఇద్దరు వారికి ఇచ్చిన நான் దేవుడు பல చేయడం வருடங்களாய் బిడ్డలు பார்க்கிறேன். అనేక సంవత్సరాలుగా నేను చూస్తుంటున్నా. இந்த பெங்களூர் பட்டணம் நல்ல ஊழித்து செய்கிற ஒரு ఈ தேவனுடைய బెంగళూరు ஊழியர். పట్టణంలో చక్కగా మరి పరిచయం చేస్తున్నటువంటి దైవజనులండి. ஆனால் அவருக்கு இப்படிப்பட்ட சபைகள் இருக்குதுன்ட்டு நான் ஒரு சபை தான் பார்த்தேன். మరి ఇలాంటి మందిరం కూడా ఉన్నదని ఒక్క సంఘమే இங்கே చూశాను.
நிறைய பேருக்கு ஒன்று தான் தெரியும், ஆனால் ரெண்டு தெரியாது. ఒకటే నాకు తెలుసండి ఇంతవరకు, మన రెండో సంఘం నాకు ఇంతవరకు చూడలేదు, తెలవదు. இங்க வந்து பார்த்து தான் தெரியுது, அருமையான சபை இங்க கூட ఇక్కడికి వచ్చి கர்த்தர் చూసిన கொடுத்திருக்கிறார். తక్షణమే నాకు అనిపిస్తుంది మరి గొప్ప సంఘం ఇక్కడ కూడా ఉందని. இதுல என்ன தெரியுதுன்னா, దీన్ని బట్టి ఏం తెలుస్తుందంటే உண்மையா கர்த்தர் இந்த தேவனுடைய ஊழிய குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். నిజంగా నీ యొక్క పరిచర్యను దేవుడు మిగిల ఆయన ప్రేమిస్తున్నాడని. கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். దేవుడు మిమ్మల్ని కూడా ప్రేమిస్తుంటున్నాడు. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போலாம். దేవుని వాక్యానికి నేరుగా బయలుదేరి వెళ్దాం. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களோட நான் பேசுறேன். దేవుని పైన మనం నమ్మకం ఉంచినప్పుడు దేవుడు మనకి ఇవ్వబోయే ఆశీర్వాదాల గురించి నేను మాట్లాడబోతున్నాను. நம்முடைய நம்பிக்கை మన యొక్క నమ్మకం மனிதர்கள் மேல் அல்ல, మనుషుల పైన కాదు. நம்முடைய நம்பிக்கை మన యొక్క నమ్మకం கர்த்தர் மேல் எப்போதும் இருக்க దేవుని வேண்டும். పైన ఎల్లప్పుడూ ఉండాలండి. கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை దేవుని పైన ఉన్న నమ్మకం வேதனை கொடுக்காது, అది వేదనను కలిపి அது ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுக்கிற ஒரு நம்பிக்கையா இருக்கு. కలిపి ఇచ్చేటువంటి నమ్మకంగా ఉన్నది. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. எரேமியா எழுதின நிருபம் ఇర్మియా రచన ప్రవచన గ్రంథం 17ஆம் அதிகாரத்தில் 17వ అధ్యాయాన్ని 7 வசனத்தை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தமிழ் படிக்கிறவங்க படிப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். 17:7 అండి. ఇర్మియా 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நம்பிக்கை మన యొక్క నమ్మకమైనది கர்த்தர் மேல வைக்கும் போது దేవుని పైన ఉంచినప్పుడు அவர்கள் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். అలాంటి వారు ధన్యులని దేవుని వాక్యం సెలవిస్తుంది. எந்த குடும்பம், எந்த மனிதர்கள், எந்த வாலிபர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை ఈ வைக்கிறார்களோ రోజుల్లో ఏ కుటుంబం మరి ఏ యొక్క మనుషులు ఏ యవ్వనస్తులైతే దేవుని పైన నమ్మకాన్ని ఉంచుతారో அவர்களுக்காக ஒரு பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். వారికి ఒక పేరుని దేవుడు ఇచ్చాడండి. நம்பிக்கை வைத்த பிள்ளைகள் பாக்கியவான்கள். నమ్మకమును ఉంచినటువంటి Praise the బిడ్డలు Lord. ధన్యులని. ప్రైజ్ ది లార్డ్. Hallelujah. హల్లెలూయా. மனிதர் மேல் நம்பிக்கை அல்ல, మనుషుల పైన నమ్మకం కాదు. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். దేవుని పైన నమ్మకం పెట్టినటువంటి మనుషుడు ధన్యుడని. நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో ஒரு மனுஷன் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட தெரியுங்களா? ఒక మనిషి ఆ పెట్టేటువంటి విశ్వాసం ఎలాంటిదో அது తెలుసా? நம்பிக்கையின் விசுவாசமாய் అది காணப்படாது. నమ్మకం కలిగిన విశ్వాసముగా కనబడాలి. இந்த இடத்துல பல கர்த்தருடைய பிள்ளைகள் அமர்ந்து ఇక్కడ கொண்டிருக்கிறார்கள். అనేక మంది దేవుని యొక్క బిడ్డలు కూర్చొని ఉంటున్నారు. இந்த 8வது நாள் ఈ యొక్క 8వ రోజున நீங்கள் வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு நம்பிக்கைக்கு ஆதாரமா நிற்க ఆ போகிறார். యొక్క మీరు దేవుడి పైన ఉంచిన మీ నమ్మకానికి దేవుడు ఆధారంగా அந்த ఉంచబోతుంటున్నాడు. நம்பிக்கைக்கு உங்களை வளர்க்க ఆ போகிறார். నమ్మకంలోనికి మిమ్మల్ని அந்த పెంచబోతుంటున్నాడు. நம்பிக்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ఆ போறார். నమ్మకము మీకు ఆశీర్వాదమును ఇవ్వబోతుంటున్నాడు. நம்பிக்கையானது ஒரு நாளும் தோல்வி அடையாது. నమ్మకము కలిగిన వాడు ఏ ఒక్క రోజు కూడా ఓటమి పాలు పొందుకోలేడు. நாம் மனுஷனை நம்பினால் మన మనుషులను నమ్మినట్లయితే நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், మన జీవితంలో ఓటమియే. ஆனா கர்த்தர் நம்பும்போது நம்ம பாக்கியவதிகளா இருக்க కానీ దేవుని போறோம். పైన నమ్మకం ఉంచినప్పుడు మనము ధన్యులుగా కనబడతామండి. கையை தூக்குறவங்க எல்லாம் அப்படியே చేతులు ఎత్తిన వారు ఆ ஆசீர்వதிக்கிறார். విధంగానే దేవుడు ఆశీర్వదించునుగా. Praise the Lord. Hallelujah. హల్లెలూయా. உங்கள் நம்பிக்கை మన యొక్క నమ్మకం கர்த்தர் மேல் இருக்கிறபடியா దేవుని పైన ఉండుట వలన உங்கள் குடும்பங்களை கைவிடாதபடி கர்த்தர் మీ காத்திருக்கிறார். కుటుంబాలని చేయి వదిలిపెట్టకుండా దేవుడు உங்களை ஒரு நாள் அவர் மறவாமல் మిమ్మల్ని காத்திருக்கிறார். ఒక్క వేళలో మరచిపోకుండా உங்களை ஒரு நாள் வெறுக்காத அவர் మిమ్మల్ని ఏ காத்திருக்கிறார். ఒక్క రోజు కూడా ఆయన ஏன்னா நீ நம்பியிருக்கிறது தேவனை தான். ఎందుకంటే నీవు నమ్ముకొని ఉన్నది அந்த దేవుని. தேவன் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிற தேவனா ఆయన దేవుడు இருக்கிறார். ఆయన నీకు మేలునిచ్చే దేవుడై ఉంటున్నాడు. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நம்பிக்கை வைத்த மனுஷன் எப்படி வளர முடியும்? నమ్మకమును పెట్టినటువంటి మనిషి ఏ విధంగా 8వ వర్ధిల్లగలడు? வசனத்தில் இந்த வசனத்தை படிப்போம். 8వ వాక్యం నుండి మనం వాక్యాన్ని చదువుకుందాం. அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக ஆ. தன் வேர்களை விடுகிறதும் ஆ. உஷ்ணம் வருகிறதை காணாமல் ஆ. இலை பச்சையாயிருக்கிறதும் ஆ. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் ஆ. வருத்தமின்றி ஆ. தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான Praise the மரத்தைப் Lord. போல் இருப்பான். கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பானா? Praise the Lord. Hallelujah. దేవునికి మహిమ కలుగును గాక. நம்பிக்கையானது அவன் கனி கொடுக்கிற மரத்தை போல வளருவான். నమ్మకము పెట్టేటువంటి మనిషి అతడు ఫలించేటువంటి உன் చెట్టుగా உன் పెరుగుతాడు. வளர்ச்சியை ஆண்டவர் பார்ப்பார். నీ పెరుగుదలను దేవుడు நீ చూస్తాడని. வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு வளர்ச்சி அவர் கொடுப்பார். పెట్టుకునేటువంటి ఆ నమ్మకానికి తగినటువంటి உன் పెరుగుదలను வளர்ச்சி அநேக கண்கள் பார்க்கும். నీ పెరుగుదలను అనేక మంది కనులు చూస్తాయి. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. கனி தருகிற மரத்தை போல வளர்வார்கள். ఫలించు చెట్టు వరే వారు వారు పెరుగుదురు. சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. చెప్పండి పక్కలో நம்புகிறவர்கள் చేయించి. నమ్మిన వారికి நீ கண்ணி கொடுக்கிற மரத்தை போல ఫలించు வளருவார். చెట్టు వలె నీవు వర్ధిల్లెదవు. நிறைய பேர் முகத்தை பார்க்கறீங்க. Praise the Lord. Hallelujah. హల్లెలూయా. Hallelujah. హల్లెలూయా.
ஹalleluya. Hallelujah. உங்கள் நம்பிக்கை வளர்க்க మీ வைக்கும். యొక్క నమ్మకం అది పెరుగుదల உங்க చేస్తుంది. நம்பிக்கை மரத்தை போல வளரும். ఆ యొక్క మీ యొక్క నమ్మకం అనేది அந்த చెట్టు వలె அந்த పెరుగుదల மரம் చేస్తుంది. అనేది வாடி போகாது. ఆ చెట్టు అనేది వాడిపోదు. உங்கள் நம்பிக்கை கனி கொடுக்கிற மரத்தை போல మీ இருக்கும். నమ్మకము ఫలించు చెట్టు వలె ఉండును. நீங்க உலகத்துல பல பிள்ளைகளுக்கு கனிகளாய் மாற போறீங்க. లోకములో అనేక మందికి ఫలించు వారి వలె మారెదరు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கை அப்படிதான் இந்த சபைக்குள்ள காணப்படுகிறது என்று நான் మీ நம்புகிறேன். యొక్క జీవితం ఈ సంఘములో ఆ విధంగానే కనబడుతుందని ஏன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ఎందుకంటే పిలిచిన దేవుడు அவர் நம்பிக்கையில் உன்னை மரணவரையிலும் நடத்த போகிற தேவனா இருக்கிறார். నమ్మకంలో నడిపించేటువంటి దేవుడై ఉంటున్నాడు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. Hallelujah. హల్లెలూయా. Hallelujah. హల్లెలూయా. நம்பிக்கை மாத்திரம் விடக்கூடாது. నమ్మకమును మట్టుకు వదిలిపెట్టకూడదు. என்ன வந்தாலும் ఏమొచ్చినప్పటికీ ஏது வந்தாலும் ఏదొచ్చినప్పటికీ நம்முடைய நம்பிக்கை விட்டு நம்ம தூரம் போகவே கூடாது. నమ్మకమును వదిలిపెట్టి మనం దూరం பல వెళ్ళిపోకూడదు. பல பரிசுத்தவான்கள் நம்பிக்கையினால் இந்த வேத வசனத்தில் அவருடைய சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. అనేక పరిశుద్ధులు ఈ యొక్క దేవుని వాక్యంలో చూసినప్పుడు వారి యొక్క నమ్మకము நான் சொல்றேன் உன் தேவன் உன்னை கூட அப்படியே நம்பும்படி இந்த உலகத்துல வாழ வைக்க போறார். చెబుతున్నా నీవు కూడా ఆ విధంగానే నమ్ముకున్న ప్రకారంగా దేవుడు ఈ లోకంలో నిన్ను జీవింపజేయును. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. நம்பிக்கை வைத்த பிள்ளைங்க எப்படி வளர போறாங்களா? నమ్మకమును పెట్టినటువంటి బిడ్డలు ఏ విధంగా எப்படி வளர போறாங்களா? చెట్టు கண்ணி கொடுக்கிற மரத்தை போல வளருவார்கள். చెట్టు వలె పెరగబోతారండి. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. சங்கீதம் 125:1 சொல்லுகிறது. కీర్తనల గ్రంథం 125:1 అంటుంది. சங்கீதம் 125 அதிகாரம் 1 வசனத்தை படிப்போம். కీర్తనల గ్రంథం 125:1 అండి. கர்த்தரை கவனிங்க எல்லாரும். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். அசையாமல் நிலைத்திருப்பாங்க. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ప్రతి కూడా ఆమేన్ చెప్పు. உங்க வாழ்க்கை அசையாதபடிக்கு ఈ యొక్క జీవితం అది కదలకుండానట్లు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. அசையாமல் நிலைத்திருக்க కదలకోకుండా నిలబడి ఉండలాగిన படிங்க அடுத்தது. తదనంతరం అండి சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இருப்பார்கள். Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் దేవుని పైన నమ్మకము ఉంచిన ஒரு நாள் அசையாமல் ఒకవేళ నేను కదలక சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் இருப்பார்கள். సియోను పర్వతం వలె వారు ఉంటారండి. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. எப்படி இருக்க போறீங்க? ఏ విధంగా ఉండబోతారు? சொல்லுங்க, நீங்க வாய்த்திர சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? చెప్పాలి. நீங்க அங்க பேசினா எங்களுக்கு பிரசங்கம் வரும். మీరు మాట్లాడితే Praise the Lord. వస్తుంది. எப்படி இருக்க போறாங்க அவங்க? ఏ విధంగా ఉండబోతారు? சீயோன் பர்வதங்களை போல இருப்பார்கள். సియోను పర్వతం వలె ఉంటారు. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனுஷன் அசைக்கப்படுவதில்லை. దేవుని పైన నమ్మకం ఉంచిన మనిషి కదలడండి. உன் குடும்பத்தில் எத்தனைப்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, ఎలాంటి శ్రమలు நீ వచ్చినప్పుడు సరే கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தபடியால் దేవుని పైన నమ్మకం ఉంచావు அந்த గనుక பாடுகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவரா ఆ இருக்கிறார். శ్రమలన్నీ కూడా దేవుడు మార్చడానికి శక్తిమంతుడై ఉంటున్నాడు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. என்ன வந்தாலும் ఏమొచ్చినప్పటికీ ஏது வந்தாலும் ఏదొచ్చినప్పటికీ உன்னை அசையாமல் கர்த்தர் காக்க போறார். దేవుడు కాచి కాపాడబోతున్నాడు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. Praise the Lord. Praise the Lord. ஒரு நாள் நீ அசைய மாட்ட. ఒక్కవేళ నీవు உன் நம்பிக்கை வீண் போகாது. నమ్మకము వ్యర్థము కానేరదు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. விசுவாசிக்கிறீங்களா? నమ్ముచున్నారండి? விசுவாசிக்கிறீங்களா? నమ్ముచున్నారా? ஐயா, உன்னை பார்த்து கர்த்தர் అయ్యా, சொல்லுகிறார், నిన్ను చూసి దేవుడు உன் అంటున్నాడు, நம்பிக்கை பர்வதங்களை போல இருக்க போகிறது. నమ్మకము పర్వతం వలె உன் ఉండబోతుంది. நம்பிக்கை அசைக்கப்படாது. నమ్మకము కదలించబడదు. நீ நினைக்கிற என் வாழ்க்கையில தோல்விகள், నీవు అనుకుంటున్నావు నా యొక్క జీవితంలో என் ఓటమి, வாழ்க்கையில கண்ணீர்கள், నా జీవితంలో కన్నీళ్లు, என் வாழ்க்கையில கஷ்டங்கள், నా జీవితంలో நான் కష్టాలు, சொல்லுகிறேன், నేను చెబుతున్నా அதை பார்க்காத. దాని உன் நம்பிக்கையை மாத்திரம் பாரு. உன் நம்பிக்கையில நீ பர்வதங்களை போல இருப்பியா? నీవు పర్వతం వలె నిలబడు. பர்வதங்களை ஒருவனால அசைக்க முடியாது. పర్వతములను ఏ ఒక్కడు కూడా కదిలించలేడు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. இன்னைக்கு நீ இப்படி நீ உன் குடும்பத்தை ஒருவர் அசைக்க முடியல ఈ பாத்தீங்களா? రోజున నీ కుటుంబాన్ని ఎవరు కూడా உன் కదిలించకపోతున్నారు. பிள்ளைகளை ஒரு நாள் அசைக்க முடியல பாத்தீங்களா? நீங்க நினைக்கிற எவ்வளவு தோல்வி வந்தது என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எவ்வளவு கண்ணீர் నా வந்தது, జీవితంలో ఎన్నో కన్నీళ్లు వచ్చాయి. என் வாழ்க்கையில எவ்வளவு கடன் నా வந்தது, జీవితంలో ఎన్ని అప్పుల బాధలు என் వచ్చాయి. சரீரத்தில் எவ்வளவு பலவீனங்கள் నా வந்தது. శరీరంలో ఎన్ని బలహీనతలు వచ్చాయి. நான் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். నేను ఏదో ఒక విధంగా జీవిస్తుంటున్నా. நீ எப்படியோ வாழ்ந்து கொண்டில்ல, ఏదో ఒక విధంగా உன் జీవించడం நம்பிக்கை வளர నీ வைத்திருக்கிறது. యొక్క నమ్మకం అది Praise the వర్ధిలింపజేస్తుంది. Lord. Praise the Lord. Hallelujah. 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 உன் குடும்பத்தை சத்து தொட నీ முடியாது. కుటుంబాన్ని శత్రువు உன் తాకలేడు. குடும்பத்தை பிள்ளைகளை சத்து தொட నీ முடியாது. యొక్క కుటుంబంలో బిడ్డలను உன் శత్రువు நம்பிக்கை తాకలేడు. கண்டிப்பா சொல்ற அசைக்கப்படாதபடி கர்த்தர் காக்க போறார். నీ నమ్మకం ఖచ్చితంగా అది కదిలించబడదో దేవుడు కాచి కాపాడుతున్నాడు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. நம்புறீங்களா? నమ్ముచున్నారండి? நம்புறீங்களா? నమ్ముచున్నారా? தைரியமா சொல்லுங்க, நான் ஆண்டவர் என்னோட ధైర్యంగా చెప్పండి, இருக்கிறார். నా దేవుడు నాకు நான் తోడుగున్నాడు. அசைக்கப்படவே மாட்டேன். நான் அசைக்கப்படவே மாட்டேன். நான் ஒரு நாள் அசைக்கப்படவே மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அசைக்காதபடி அவர் காத்து வல்லவரா இருக்கிறார். కాచి కాపాడని కానీ నమ్మదగిన వాడై ఉంటున్నాడు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్.
இன்னைக்கு எத்தனை வாழ்க்கையில ఈ రోజుల్లో ఎంతో మంది நீங்க జీవితాల్లో நினைக்கிறீங்க మీరు అనుకుంటున్నారు எனக்கு என்ன வந்தாலும் నాకేం వచ్చినప్పటికీ அவங்க உதவி செய்வாங்க, వారు సహాయం చేస్తారు, இவங்க உதவி వీరు செய்வாங்க సహాయం చేస్తారని பல ஜனங்க பார்க்கறாங்க. అనేక జనులు చూస్తుంటున్నారు. நான் சொல்றேன், నేను చెబుతున్నా మిమ్మల్ని చూసి, உங்களுக்கு உதவி செய்கிற கரம் எது தெரியுங்களா? నీకు సహాయం చేసే హస్తం ఏదో நீ తెలుసా? நம்புற பாத்தியா? నువ్వు నమ్ముచున్నావు அந்த తెలుసా? கரம் தான் உங்களுக்கு உதவி ఆ హస్తమే నీకు సహాయం చేస్తుంది. நீ நம்புற பாத்தியா? నువ్వు నమ్ముచున్నావు తెలుసా? அந்த கரம் தான் உங்களுக்கு உதவியா ఆ இருக்கும். హస్తమే నీకు సహాయంగా ఉంటుంది. இன்னைக்கு அநேக குடும்பங்களை இன்றைக்கு நான் ఈ பார்க்கிறேன். రోజుల్లో అనేక కుటుంబాల్లో నేను చూస్తుంటున్నా. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் bless பண்ணி మీ యొక్క இருக்கிறார். కుటుంబాలను అయితే దేవుడు ఆశీర్వదించి இந்த இடத்துல இருக்கும்போது ஆவியின் கண்கள் நான் ఈ பார்க்கிறேன். స్థలంలో ఉండేటప్పుడు ఆత్మ సంబంధమైన நீங்க தான் நினைக்கிறீங்க எங்களால ஒன்றும் முடியல. మీరు అందరూ అనుకుంటారా ఏమి సాధ్యం உங்க కావడం లేదు. உங்க வாழ்க்கை இங்க வரும்போது எப்படி இருந்தது మీ தெரியல? జీవితం ఇక్కడికి వచ్చేటప్పుడు ఏ విధంగా ఉందో பல తెలుసా? பாடுகள் மத்தியில అనేక வந்தீங்க, శ్రమల మధ్యలో பல వచ్చాము, போராட்டத்துல வந்தீங்க, అనేక పోరాటాల మధ్యలో பல వచ్చాము, ஆண்டு முன்னாடி. అనేక ஆனா సంవత్సరాలు. இந்த நாட்களில பார்க்கும்போது உங்களுடைய வளர்ச்சி அநேக ஜனங்கள் பார்க்கும்படி కానీ ఈ என் రోజు ஆண்டவர் మీ உதவி యొక్క పెరుగుదలను செய்திருக்கிறார். చూచులాగున ఆ దేవుడు సహాయం చేసి ఉన్నాడు. நம்பிக்கையின் வார்த்தையை பிடித்துக் கொண்டீங்க, నమ్మకం యొక్క వాక్యమును పట్టుకోండి, நம்பிக்கை ஜெபத்தை பிடித்துக் கொண்டீங்க, నమ్మకం యొక్క ప్రార్థనను நம்பிக்கை పట్టుకోండి, சாட்சியை பிடித்துக் கொண்டீங்க. నమ్మకమైనటువంటి సాక్ష్యాన్ని இந்த పట్టుకోండి. நம்பிக்கை தான் உங்களை இன்றைக்கு இந்த உலகத்தில், இந்த சபைக்குள்ள, உங்க தேசத்திலே, குடும்பத்திலே, நீ செய்கிற வேலைகளிலே உங்களை உயர்த்தி ఈ வைத்திருக்கிறது. నమ్మకమే ఈ సంఘంలో నువ్వు చేసే పనిలో, నీ యొక్క నీ కుటుంబంలో, నీ సంఘంలో ఈ రోజు నేను హెచ్చించి ఉన్నది. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, విశ్వసించిన వారు చెప్పండి, விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, విశ్వసించిన వారు நான் చెప్పండి, நம்பிக்கை வைத்த தேவன் నేను నమ్మకం ఉంచిన దేవుడు என்னை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ఒక్కవేళ నేను சொல்லுங்க చేయలేదు. சத்தத்தை, என்னை நான் நம்பிக்கை வைத்த தேவன் నేను నమ్మకం ఉంచిన దేవుడు ஒரு நாளும் மறந்து போல. ఒక్కవేళ నేను చేయవదిలి நான் நம்பிக்கை வைத்த தேவன் నమ్మకం ఉంచిన దేవుడు ஒரு நாள் என்ன தூர போல ఒక్కవేళ నన్ను என் கூடவே இருந்தார், నాకు తోడుగానే என் ఉన్నాడు, கூடவே இருந்தார். తోడుగానే వచ్చాడు, வியாதி நேரத்தில் கூட இருந்தார், వ్యాధిలో నాకు తోడుగా వచ్చాడు, கடனாளியம் இருக்கும்போது கூட இருந்தார், ఉన్నప్పుడు నాకు తోడుగా போராட்டம் వచ్చాడు, வரும்போது கூட இருந்தார், వచ్చినప్పుడు తోడుగున్నాడు, குடும்ப பிரியும்போது கூட இருந்தார், విభజనప్పుడు నాకు తోడుగా பிள்ளைகள் மேல கூட இருந்தார், భర్తతో నాకు తోడుగా என் ఉన్నాడు, கணவனோடு இருந்தார், భర్తతో తోడుగా என் ఉన్నాడు, மனைவியோடு இருந்தார், భార్యతో என் ఉన్నాడు, சபையோடு இருந்தார். సంఘముతో ఉన్నాడు. எங்களோடு கர்த்தர் இருந்தபடியாவது இன்னைக்கு நம்பிக்கையோடு அமர்ந்து నాతో கொண்டிருக்கிறோம். దేవుడు ఉన్నాడు కాబట్టి మేము నమ్మకంతో జీవించగలుగుతున్నాం. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. அநேக தேவனுடைய பிள்ளைகள் అనేక మంది దేవుని యొక్క బిడ్డలు இந்த இடத்தில் అநேக நன்மைகளை பெற்றுக் ఈ స్థలంలో கொண்டிருக்கிறார்கள். అనేక మంది మేలులను நான் పొందుకున్నాం. சொல்றேன், இந்த 8வது நாள் నేను கூட, చెబుతున్న ఈ యొక్క 8వ இந்த రోజు కూడా, 21ஆம் நாள் உபாசம் முடியறதுக்குள்ள பல நன்மைகள் உங்களை தேடி ஆண்டவர் கொடுக்க 21వ போறார். దినం ముగించే లోపల అనేక మేళ్ళు దేవుడు మిమ్మల్ని వెతికి తీసుకొని நீங்க వచ్చి ఇవ్వబోతున్నాడు. நினைப்பதை காட்டிலும் அவர் உங்கள் மேல ரொம்ப நம்பி మీరు అనుకున్న நினைத்திருக்கிறார். దానికంటే అధికమైన నమ్మకం మీ పైన உங்களை ఉంచున్నాడు. கர்த்தர் நம்புறாருங்க. இப்ப మిమ్మల్ని கூட దేవుడు నమ్ముతున్నాడండి. இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களை நம்பி ఈ రోజు இருக்கிறார். కూడా దేవుడు మిమ్మల్ని இன்னைக்கு இந்த నమ్ముతున్నాడు. ஆராதனை வந்து நீ அமர்ந்து தேவன் ஆராதிப்பு என்று கர்த்தர் நம்புறாரு. ఈ రోజున ఆరాధనలో నీవు కూర్చొని దేవుడిని ఆరాధించేటప్పుడు దేవుడు இன்றைக்கு எனக்காக கர்த்தர் பேசுறார் என்று நீ நம்பிக்கையோடு வந்திருக்கிற. మాట్లాడేటప్పుడు ఆ దేవుడు ఆలకిస్తాడన్న நான் నమ్మకంతో சொல்றேன், నీవు వచ్చావు. உனக்காக கர்த்தர் இந்த இடத்தில் பேசிக் నీ కొరకే கொண்டிருக்கிறார். దేవుడు ఈ స్థలంలో మాట్లాడుతున్నాడు. என்ன வந்தாலும் ఏమొచ్చినప్పటికీ, ஏது வந்தாலும் ఏదొచ్చినప్పటికీ உன் குடும்பம் నీ அசைக்காமல் కుటుంబం கர்த்தர் காத்து. కదలించబడక దేవుడు కాపాడుతున్నాడు. உங்களுக்கு தெரியுமா, మీకు తెలుసా, சத்ரு உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தார். శత్రువు వెనకాలనే తిరుగుతున్నాడు. எவ்வளவு ஜனங்களுக்கு உங்களுக்கு விரோதம் எழும்பினார்கள். ఎంతో జనులు నీకు విరోధంగా లేచారు. ஆனா நீ நம்பியிருக்கிறபடியா కానీ నమ్ముకున్నావు కాబట్టి ஒரு நாளும் அசையாமல் கர்த்தர் ఒక్క காத்தார். వేళలో కదిలించబడక దేవుడు కాచి కాపాడాడు నిన్ను. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. ரோமர் 5ஆம் அதிகாரம் రోమిలకు రాసిన పత్రిక 5ஆம் వசனத்தை ஒரு வசனத்தை 5 படிப்போம். అండి. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5వ 5ஆம் అధ్యాయం 5వ வசனம். వాక్యం. மேலும் மேலும் நமக்கு அருளப்பட்ட கவனிங்க எல்லாரும், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், எது என்ன ஊற்றப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய ஆவியின் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம வெட்கப்படுத்தாத. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். దేవునికి చెబుదాం. தேவ ஆவியான நம்முடைய இருதயத்தில் ஊற்றிருக்கிறபடியால் உன்னை ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார் அவர். దేవుని ఆత్మ దేవుడు నీ హృదయంలో కుమ్మరించాడు కాబట్టి ఒక్కవేళ నిన్ను సిగ్గుపడడానికి వదిలిపెట్టడు ఆయన. பாஸ்டர் பேசுன சகோதரிங்க பக்கம் சத்தமே இல்லைன்னு సహోదరుల పక్క స్వరం లేదని అప్పుడే దైవజనులు பாஸ்டர் చెప్పారు. சொல்லும் போது நான் பார்த்தேன். అయ్యగారు చెప్పేటప్పుడు నేను చూసాను. இப்ப அதை நான் மாத்தி சொல்றேன். ఇప్పుడు నేను మార్చి చెబుతున్నా. இருக்கிறீங்களா உள்ள? ఉన్నారా లోపల? அதை நான் மாத்தி ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். దాన్ని మార్చి మన న్యాయం చెప్పబోతున్నా. சகோதரிங்க பக்கம் தான் சத்தம் வருதே தவிர సహోదరుల పక్కనే స్వరం వస్తుంది తప్ప சகோதரங்க ஒருவரும் ஆமென் இல்ல. సహోదరులు ఒక్కరు కూడా ఆమె అనడం లేదు. இப்பனா சொல்றாங்கன்னு பார்த்தேன். ఇప్పుడైనా అంటారని మనం చూస్తున్నా. ஒரு மாதிரி பாக்குறாங்க. ఒక మాదిరిగా చూస్తున్నారు. మరి ஏதோ ஒரே ஒரு ஆவி கிரியை செய்யுது. ఏదో ఒక్క ఆత్మ క్రియ చేస్తుందండి. நான் 10 பேர்ல கன்னு மாதிரி இருக்கணும். 10 మంది ఉన్నా కూడా గన్ను మాదిరి ఉండాలండి. சொல்லுங்க பார்க்கலாம், சகோதரங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். సహోదరుల మట్టుకు ఆమె
ఆమేన్ చెప్పండి చూద్దాం. சூப்பருங்க. கொஞ்சம் அப்படியே மெதுவா இருக்கிறீங்களா? ఆ విధంగానే మరి இப்ப இங்க பாருங்க, இப்ப பாருங்க. சகோதரி மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. எங்க போனாலும் சகோதரிங்க தான். ఎక్కడికి వెళ్ళినా మరి సహోదరులే. இயேசு உயிரோட இருந்தாலும் சகோதரிங்க தாங்க போனாங்க. మరి పునరుత్థానం లేచినప్పుడు కూడా సహోదరులే వెళ్ళారు. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. சர்ச்சுக்கு வரதுலயும் சகோதரிங்க தான். మందిరానికి వచ్చేది కూడా అధికంగా సహోదరులే. கையை தட்டுறதும் சகோதரிங்க చేతులు தான். తట్టేది సహోదరులే. செருப்பு திருடு போறதும் சகோதரிங்க தான் ரொம்ப. చెప్పులు దొంగలించుకునేది వీళ్ళు కూడా సహోదరులే అధికంగా. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. ஆனா உங்க சர்ச்சில ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. பார்த்து வரும்போது మన చర్చిలో అయితే చాలా సభ్యులుగా ఉంటున్నాం. நான் ரொம்ப அப்சர்வேஷன் பண்ணுவேன் எங்கனா போறேன். నేను చాలా చూశానండి. ஆனா உள்ள வரும்போதே కానీ లోపల వచ్చేటప్పుడే நான் வெளிய இருந்து பார்த்தேன். బయట నుంచే చూశాను. ஏதோ இந்த இடத்துல ஒரு பிரகாசத்தை நான் பார்க்கிறேன். ఏదో ఒక ప్రకాశాన్ని మందిరంలో చూశాను నేను. ஆனா கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். కాస్త భయంతోనే వచ్చాను. என் மனைவி கூட சொல்லிச்சு உஷாரா கூட மெசேஜ் இல்ல. హుషారుగా సందేశం. ஆனா கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். భయంతోనే వచ్చాను. ஆனா ఇங்க பண்ற இந்த ஜெபம் என்ன விடுதலையா కానీ ఇక్కడ மாத்திடுச்சு. చేసే ప్రార్థన నన్ను విడుదలగా మార్చింది. பயத்தெல்லாம் மாத்திடுச்சு. భయమును మార్చివేసింది. ஏன்னா இங்க ஆவியானவர் அசைவாடுகிறார். ఆత్మదేవుడు ఇక్కడ உன் సంచరిస్తున్నాడు. இருதயத்தில் ஆவியானவர் அசைவாடுகிறார். హృదయములో ఆత్మదేవుడు அந்த ஆவியானவர் இருக்கும்போது வெட்கப்படவே மாட்டார். దేవుడు ఉండేటప్పుడు ఎంత మాత్రం సిగ్గుపడవు. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. வெட்கப்படவே மாட்டார். సిగ్గుపడవండి. பாஸ்டர் டாக்டர் தானே మరి ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? டவுட்டா இருந்துச்சு. மகனை தான் பார்த்தேன், மகளை பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. హల్లెలూయా. ரொம்ப கவலையா இருக்கறியாம்மா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. బిడ్డలు మంచి బిడ్డలండి. சரி, ரொம்ப அவங்க எங்க பார்த்தாலும் அன்பா பேசுவாங்க. ఎక్కడ చూసినా కూడా ప్రేమతో మాట్లాడేవారు. ஓடி வந்து பேசுவாங்க ரெண்டு பேரும். ఇక్కడికి వచ్చి మరి இந்த మాట్లాడతారండి. பிள்ளைகள் இப்படிப்பட்ட தகப்பன் தாய் இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க அந்த பிள்ளைகளை அப்படிப்பட்ட அப்பா அம்மா பார்க்க கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி అలాంటి செலுத்துகிறேன். తల్లిదండ్రులు మరి చూపించిన దేవునికి எவ்வளோ కృపను చెల్లించాలి. எவ்வளோ இடத்துல ஊழியக்காரங்களை பாருங்களேன். ఎన్నో స్థలాల్లో సేవకులను చూడండి. ஊழியக்கார பிள்ளைங்க எங்க இருக்க மாட்டாங்க? సేవకుల బిడ్డలు ఎక్కడ ఉండరండి? நீங்க சொல்ல மாட்டீங்களே. మీరు చెప్పరు. ஏன்னா ஊழியக்காரங்களை பார்த்த உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? ఎందుకంటే సేవకులను చూస్తే ఒక రకంగా కదా. சொல்லுங்களேன். చెప్పండి. ஊழியக்கார பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? సేవకుల బిడ్డలు ఏం చేయరు? சத்தம் வர என்ன பண்ண மாட்டாங்க? சர்ச்சில் உட்கார மாட்டாங்க. సంఘంలో కూర్చోరండి. ஆனா அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் உட்காரத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. బిడ్డలు ఇరువురు కూడా కూర్చోండి చూస్తే చాలా இன்னைக்கு இல்ல, సంతోషం. அவங்க சிறு பிள்ளைங்களா கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணி இந்த சபையிலே ஊழியக்காரருக்கு துணையா చిన్న நிறுத்திருக்கிறார். బిడ్డలు గానీ వారు దేవుడు అభిషేకించి ఆ విధంగా వారిని ఉంచారండి. దేవుడు உங்களை வெட்கப்படுத்த கடவுள் விடவே மாட்டார். సిగ్గుపడడానికి దేవుడు వదిలిపెట్టాడు. பிரைஸ் தி லார்డ్. ప్రైజ్ ది లార్డ్. பிரைஸ் தி லார்డ్. ప్రైజ్ ది లార్డ్. உங்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படவே మిమ్మల్ని ఒక్కవేళను దేవుడు సిగ్గుపడడానికి அவர் ஒரு వదిలిపెట్టాడు. நாளும் உங்களை விடவே ఆయన மாட்டார். ఒక్కవేళను మిమ్మల్ని వదిలిపెట్టాడు. பாஸ்டர் சூசை அவர்கள் வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். మరి సూసనయ్య గారు వచ్చి వెళ్ళిపోయారండి. நினைக்கிறேன் வந்தார் என்று நான் பார்த்தேன். వచ్చారని నేను చూశాను. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. அவர் சொன்னாரு, వారు అన్నారు பாஸ்டர் சபையில సేవకుల యొక్క సంఘంలో ஜனங்கள் வார்த்தை நல்லா கவனிப்பாங்க. జనులు వాక్యాన్ని చక్కగా గమనిస్తారని. ஐயோ அங்க போனாவே அந்த இதே பயங்கரமா இருக்கு. అక్కడికి వెళితేనే అక్కడ ఆ యొక్క ప్రసన్నత ஆனா அவர் செயல்ல சொன்னாரு. వారి క్రియల మూలకంగా చెప్పారు. இல்ல செயல்ல சொன்னாரு. వారు ఆ సైగల్లో చెప్పారు. ஆனா நான் கிரியையில பாக்குறேன். నేను క్రియల్లో చూస్తున్నాను. நீங்க உண்மையா வசனத்தை మీరు கவனிக்கிறீங்க. నిజంగానే వాక్యాన్ని గమనిస్తుంటున్నారు. பிரைஸ் தி லார்డ్. ప్రైజ్ ది లార్డ్. பிரைஸ் தி லார்డ్. ప్రైజ్ ది లార్డ్. உங்களுடைய இருதயத்தில నీ హృదయములో ஒரு ஆவியை ஊற்றிருக்கிறார் ఒక கர்த்தர். ఆత్మను కుమ్మరించాడు அந்த దేవుడు. ஆவி ఆ ఆత్మ உங்கள் நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. మీ యొక్క నమ్మకమును సిగ్గుపరచదు. ஆவியானவர் எங்க உண்டாங்கனா இருக்கிறதா? ఆత్మదేవుడు ఎక్కడ ఉంటే అక్కడ ఏముందండి? சத்தம் இல்ல, என்ன இருக்கிறது? స్వరం లేదు. ఏముందండి? வெட்கப்படுத்த மாட்டாரு. అక్కడ సిగ్గుపరచడు. ஆவியானவர் உன் இருதயத்தில தான் விடுதலைதா. ఆత్మదేవుడు నీ హృదయంలో ఉంటే అక్కడ విడుదలే. அண்ணாமார்களா சொல்லுங்க, எவ்வளவு பேர் விடுதலை பெற்றுக் கொண்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். గుర్తుకోబోతున్నారండి. என் தமிழ் புரியுதா? తమిళ అర్థమవుతుంది మీకు? எனக்கு தமிழ் வராது. తమిళ రాదు నాకు. உண்மையா வராது. నిజంగా రాదండి. ஆனா தமிழ்ல பிரசங்கம் பண்ண கிருபை கர்த்தர் கொஞ்சம் கொடுத்திருக்கிறார். తమిళ ప్రసంగించడానికి దేవుడు எனக்கு தமிழ் ஒரு எழுத்து எனக்கு வராது. తమిళ ఏ ఒక్క అక్షరం కూడా నాకు என் రాదు. பேரு எழுத வராது. నా పేరు రాయడానికి రాదు. அண்ணா நான் படிச்சிருக்கிறதெல்லாம் கன்னட தான். కానీ చదివినంత కూడా ஆனா కన్నడనే. கர்த்தர் வார்த்தை கொடுக்க ஜீவனை కానీ దేవుడు கொடுத்திருக்கிறார். వాక్యమును ఇవ్వడానికి జీవమును நிற்கும்போது ఇచ్చాడు. கர்த்தர் உங்களோட பேசிக் నిలిచేటప్పుడు கொண்டிருக்கிறார். దేవుడు మీతో ஆனா మాట్లాడుతున్నాడు. நீங்க ஒரு மாதிரி பாக்குறது பார்த்தா தமிழ் நல்லா இல்லன்னு మీరు நினைக்கிறேன். ఒక రకంగా చూస్తే తమిళ మరి உண்மையா என் தமிழ் புரியுறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. నిజంగా నా తమిళ అర్థమైందన్నవారు சில பேர் நான் தூக்க மாட்டேன்றீங்க. కొంతమంది నేను చేయతను நீங்க అంటున్నారు. தூக்கும்படி ஆவியானவர் கிருபை செய்வார். ఎలాగన ఆత్మదేవుడు క్రియ చేయును గాక. பாஸ்டம் எங்க இருக்காங்க? கையை தூக்கு. நான் கண்ணாடி போடல. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. பாருங்க எவ்வளவு அருமையா அந்த குடும்பம் உட்கார்ந்து இருக்குது. చూడండి ఎంత అందమైన కుటుంబం. இதுதான் ஏன் ஒரு ஆவியானவர் ఇదే நடத்துகிற ఒక சபை. ఆత్మదేవుడు నడిపించేటువంటి సంఘం. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. இந்த
இவங்களது வந்து நான் இந்த போஸ்டர்ல பார்ப்பேன், பாஸ்டர் மாதிரி. మరి అమ్మగారిది అయ్యగారిది పోస్టర్లో చూశానండి నేను. ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் పోస్టర్ல మాత్రం ఫస్ట్ பார்த்தேன். సెకండ్ సర్వీస్ అని ఈ విధంగా నేను ஆனா இந்த చూస్తున్నాను. யூடியூப் எல்லாம் நான் கேட்டது இல்ல. యూట్యూబ్ అంతా నేను వినింది లేదు. இப்போ வந்துடுச்சுல நான் பார்ப்பேன். ఇప్పుడు వచ్చింది కదా నేను చూస్తున్నా. ஆனா உண்மையா சொல்லுகிறேன், కానీ నిజంగా చెబుతున్నాను, இந்த சபைக்குள்ள ఈ మందిరములో இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் தான் உங்களுக்கு கர்த்தர் ఇలాంటి கொடுத்ததுக்காக ఆత్మ நீங்க எல்லாம் సమాధానం பாக்கியவதிகள், ఇచ్చిన మనమందరం కూడా ధన్యులం நீங்க అండి. எல்லாம் பாக்கியவான்கள். మనమందరం కూడా ధన్యులు. இப்பதான் தெரியுது ఇప్పుడే తెలుస్తుంది ஒரு சபை எப்படி வளரும் தெரியுங்களா? ఒక సంఘం ఏ విధంగా వర్ధిల్లుతుందో తెలుసా? ஃபர்ஸ்ட் ஊழியர்கள் குடும்பம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும். మొదటిదిగా దైవ సేవకుల యొక్క కుటుంబం దేవునికి నమ్మకంగా அப்பதான் ఉండాలి. அந்த சபை வளர்ச்சி நம்ம అప్పుడు ఆ பார்க்க సంఘము முடியும். వర్ధిల్లేది మనం చూడగలం. நான் சொல்றேன் அந்த வளர்ச்சி இங்க நான் ఆ பார்க்கிறேன். వర్ధిల్లేది నేను ఇక్కడ இந்த చూడగలుగుతున్నాను. இடத்துல அந்த வளர்ச்சியை நான் கண்கொள்ளா స్థలములో ఆ பார்க்கிறேன். పెరుగుదలను నేను కన్నులారా చూస్తుంటున్నాను. நம்புற மாத்திரம் ஆமென் నమ్మిన சொல்லுங்க. వారం మట్టుకు హల్లెలూయా చెప్తాను. உங்களுடைய இருதயத்திலே మీ హృదయములో ஒரு ஆவி கிரியை செய்யும். ఒక ఆత్మ క్రియ அது చేస్తుంది. என்ன ஆவி? అది ఏం ఆత్మ? ஆ? ఏం ఆత్మ అండి? என்ன ஆவி? ఏమి ఆత్మది? வாயை திறக்கிறவங்க எல்லாம் அப்படியே நிரப்ப போறார் கர்த்தர். నోరు తెరిసే వారందరూ உங்களுக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்கிறது. ఒక ఆత్మ క్రియ அந்த చేస్తుంది. ஆவி இருக்கிறபடியால் தான் ఆత్మ ఉండుట వలన உங்களை வெட்கப்படாதபடி கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். అన్నట్లు దేవుడు నిలబెట్టి ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து పక్కలో ఉన్న சொல்லுங்க, వారిని కాస్త చేయించి చెప్పండి, உனக்குள்ள ஒரு ஆவி నీలో இருக்கு. ఒక ఆత్మ ఉన్నది. நீ கீழே விழல, నువ్వు కింద పడిపోలేదు, நீ வெட்கப்பட்டு போல. పడిపోలేదు. என் ஆவியானவருக்கு துணையா இருக்கிறாரு. ఆత్మ దేవుడు నీకు తోడుగా ఉన్నాడు. தலை மேல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இந்த ஆவியானவர் ఆత్మ దేవుడు அன்புள்ளவர். ప్రేమ కలిగిన இந்த వాడు. ஆவியானவர் ఈ ఆత్మ దేవుడు இரக்கமுள்ளவர். కనికరము இந்த కలిగిన ஆவியானவர் ఆత్మ దేవుడు நம்புகிற எல்லாருக்கும் నమ్మే ప్రతి వారికి நன்மை செய்கிற தேவன். మేలు చేసే దేవుడు. அந்த ஆவியானவர் அந்த ஆவியானவரை பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவே போவாது. ఆత్మదేవుని చూసిన ఏ ఒక్క ముఖం కూడా அப்ப எப்படி ఒక్క సిగ్గుపరిచింది లేదు. பிரகாசமா இருக்கும். ప్రకాశంగా ఉంటుంది వారి ముఖం. ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్ చెప్పు. சொல்லுங்க எப்படி இருக்கும்? ఏ విధంగా ఉంటుందండి? பேசுங்க அக்கா, எப்படி இருக்கும்? మాట్లాడండి, ఏ విధంగా ఉంటుంది? உங்களை பத்தி தான் நல்ல சாட்சி சொன்ன, அது நான் கொஞ்ச நேரம் அப்படியே என் கூட இருங்க. எப்படி இருக்குமா? నాకు తోడుగా ఉండండి. பிரகாசமா అది இருக்கும். ప్రకాశంగా ఉంటుంది. ஹalleluya. హల్లెలూయా. ஆவியானவர் ஒரு நாள் உங்களை விட்டு தூரம் போக மாட்டார். ఆత్మదేవుడు ఒకవేళ మిమ్మల్ని நீ వదిలిపెట్టి దూరంగా கூப்பிடும்போது పోయేది. துணையா నువ్వు வருவார். పిలిచేటప్పుడు తోడుగా உன்னை వస్తాడు. தேற்றுவார், నిన్ను ఆదరిస్తాడు, உன்னை ஆற்றுவார், నిన్ను உன்னை ఆదరిస్తాడు, அரவணைப்பாரு, నిన్ను ఆయన உன் கூடவே இருப்பாரு, తోడుగానే ఉంటాడు. பாதம் கல்லில மோதாதபடி உன்னை தூக்குவாரு, రాతికి రాయి తగలకున్నట్లు வருகிற ஆபத்துல உன்னோடு இருப்பாரு. వచ్చే ఆపదలో నీకు తోడుగా உன் ఉంటాడు. குடும்பத்தை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டாரு. ఒకవేళ సిగ్గుపరచడు. உன் பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். உன் கணவனை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நீ செய்கிற வேலையில ஒரு நாள் வெட்கமில்லாதபடி கர்த்தர் காக்க போறார். సిగ్గుపడని ఒక దేవుడు కాచి కాపాడుతున్నాడు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. ஒன்று சொன்னேன், முதல் சொன்னேன், என்ன பாயிண்ட் சொல்லுங்க ఒకటి பார்க்கலாம். చెప్పాను, మొదటిదిగా చెప్పాను. ఏం పాయింట్ చెప్పండి. நம்புகிற பிள்ளைகள் எப்படி வளருவாங்களா? నమ్మే బిడ్డలు ఏ విధంగా கண்ணி கொடுக்கிற ఫలించే மரத்தை போல இருப்பாங்க. చెట్టు వలె పెరుగుతారు. இரண்டாவது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். రెండవది ఏం చెప్పానండి? அசைக்கப்பட மாட்டீங்க. కదలించబడరండి. வசனத்தில் அப்படியே நில்லுங்க. వాక్యములు ఆ என்ன విధంగా பண்ண மாட்டீங்களா? ఏం చేయరండి మీరు? அசைக்கப்படாதபடி பர்வதங்களை போல இருப்பீங்க. కదలించబడకున్నట్లు సియోను పర్వతములే నిలబడిపోతారు. நான் சொல்றேன், மூன்றாவது మూడవదిగా చెబుతున్నా, நீங்க வெட்கப்பட்டு போகவே మీరు மாட்டீங்க. సిగ్గుపరచబడరు. ఎంత మాత్రం என்ன பண்ண மாட்டீங்களா? ఏం చేయబడరండి? என்ன பண்ண மாட்டீங்களா? ఏం చేయబడరు మీరు? வெட்கப்பட்டு సిగ్గుపడరు. போகவே மாட்டீங்க. సిగ్గుపడరండి. ఎంత ஒரு మాత్రం மனுஷனை குறித்து உங்களோட நான் பேச ఒక வாஞ்சிக்கிறேன். మనిషిని గురించి மார்க் 9:23 படிங்க. మార్కు రాసిన సువార్త மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. 9వ అధ్యాయం 23వ వాక్యం అండి. அப்பொழுது அப்பொழுது படிமா படிங்க. இயேசு அவனை நோக்கி இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் கவனிங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் என்றார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவனுக்கு என்னாகுமா? எல்லாம். విశ్వాసం వలన ఏమవుతుందండి? விசுவாசிக்கிறவனுக்கு విశ్వసించు వానికి எல்லாம் நடக்கும். సమస్తము సాధ్యం. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எல்லாருக்கும் యేసయ్య పైన విశ్వాసం ఉంచే ప్రతి எல்லாம் ఒక్కరికి நன்மையா தான் நடக்கும். ప్రతి ఒక్కటి మేలుగానే జరుగుతాయి. இந்த வசனத்துல ఈ பார்க்கிறோம், వాక్యంలో మనం ஒரு చూస్తుంటాం, வாலிப பிள்ளை, ఒక యవ్వనం బిడ్డండి. அவன் சிறு వయதிலிருந்தே అతడు చిన్న వయసు பல మొదలుకొని பாடுகள் மத்தியில கடந்து అనేక போகிறான். శ్రమల మధ్యలో பல బయలుదేరి வேதனைகள் மத்தியில அவன் கடந்து అనేక போகிறான். వేదనల మధ్యలో பல బయలుదేరి துன்பத்துல கடந்து
கடந்து అనేక போகிறான். హింసల మధ్యలో బయలుదేరి அவன் மேல ஒரு ஆவி இருக்கிறது. అతని పైన ఒక ఆత్మ ఉంది. சொல்லுங்க, என்ன இருக்குது? చెప్పండి ఏముందండి? இன்னைக்கு சபையில வாலிப பிள்ளைங்கள மேல எல்லாம் ఈ రోజుల్లో సంఘంలో ఎవరి ஒரு ஆவி இருக்கிறது. ఒక ఆత్మ ఉంటుంది. ஆனா இந்த சபைக்குள்ள வாலிப பிள்ளை மேல ஆவி இல்ல. కానీ ఈ సంఘంలో ఆ యొక్క యవ్వన బిడ్డల పైన ఆత్మ లేదు. நான் சொல்றது கொரியா தேசத்துல, నేను చెప్పేది కొరియా దేశంలో, நான் சொல்றது అమెరికా నేను தேசத்துல. చెప్పేది అమెరికా దేశంలో. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல அப்படி ஆவி இருக்குது. అలాంటి బిడ్డల పైన అలాంటి ఆత్మ ఉంటుంది. ஆனா இங்க இருக்கிற வாலிபர்கள் ரொம்ப కానీ நல்லது. ఇక్కడ ఉన్న యవ్వనస్తులు కూడా చాలా உங்க మంచివారు. மேல எல்லாம் தேவனுடைய ஆவி మీ இருக்கு. పైన అంతా కూడా దేవుని ఆత్మ ఉంది. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. இந்த பிள்ளை மேல ఈ బిడ్డ పైన ஒரு ஆவி இருந்தது. ఒక ఆత్మ ఉంది. அந்த ஆவி எப்படி நடத்தும் தெரியுங்களா? ఆ ఆత్మ ఏ విధంగా నడిపిస్తుందో తెలుసా? சிறு வயதிலிருந்தே அவனுடைய வாழ்க்கையில பல போராட்டத்துல கொண்டு చిన్న போய். వయసు మొదలుకొని అతని జీవితంలో అనేక இந்த வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. நான் ஷார்ட்டா பேச விரும்புகிறேன். నేను ఆ యొక్క వాక్యాన్ని చిన్నగా మాట్లాడడానికి ఇష్టపడుతున్నా. இவன் அப்பா வந்து இவங்க தகப்பன் வந்து சொல்றாரு, అతని తండ్రి వచ్చి అంటున్నాడు, அநேக ஜனங்கள் அங்க பார்க்கிறார்கள். అనేక జనులు అక్కడ చూస్తూ ఉంటున్నారు. கர்த்தர் சொல்றாரு, దేవుడు అంటున్నాడు, உனக்கு நம்புறியாப்பா? నువ్వు నమ్ముతున్నావా? இவன் சொல்றான், உன்னால நீ நம்புறியா? నీ వల్ల నువ్వు నమ్మడానికి நம்புறவனுக்கு సాధ్యమా? எல்லாம் அப்படியே நடக்கும். నమ్మువానికి సమస్తం ఆ విధంగానే జరుగుతుంది. இவனுக்கு என்ன ஆச்சு? ఇతనికి ఏమైంది? இவனை தூக்கிட்டு வராங்க. ఇతన్ని మోసుకొని వస్తుంటున్నారు. சிஷ்யங்க பார்த்து ஜெபிக்கிறாங்க. శిష్యులు చూస్తే ప్రార్థిస్తున్నారు. விடுதலை ஆகலாங்க. విడుదలైతే లభించలేదు. மேல் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, పై వాక్యాన్ని చదివేటప్పుడు దేవుడు అంటున్నాడు, விசுவாசம் இல்லாதபடி இவங்க நிக்கறாங்களாம். విశ్వాసం లేని వారిగా వీరు ఉంటున్నారు అక్కడ. சிஷ்யர்கள் ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசம் அல்லதே இருந்தது. శిష్యులు ప్రార్థించే ప్రార్థన ஆனா இப்ப విశ్వాసం లేకుండా கர்த்தர் கிட்ட ఉంది. இவனை கொண்டு வராங்க. కాబట్టి దేవుని దగ్గరకు இவன் తీసుకొని இடத்துல వస్తున్నారు. கொண்டு வரும்போது ఆ బిడ్డను తీసుకొని వచ్చేటప్పుడు இவனுடைய தகப்பன் சொல்றாரு, తండ్రి గారు అంటున్నాడు, బిడ్డ இவன் యొక్క తండ్రి அடிக்கடி போய் நெருப்புல விழுந்துருவான். మరలా వెళ్ళి అగ్నిలో పడుతున్నాడు. எங்க விழுவானா? ఎక్కడ పడుతున్నాడండి? சொல்லுங்களேன். చెప్పాలి. நெருப்புல விழுந்துருவான். అగ్నిలో పడుతున్నాడు. వెళ్ళి அடுத்து அடிக்கடி போய் தண்ணில விழுந்துருவான். మరలా వెళ్ళి నీళ్ళలో పడుతున్నాడు. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாலிபர்களை பிசாசு அப்படிதான் கொண்டு போய் விடுறான். చాలా మంది యవ్వన బిడ్డలను పాపములో కుటుంబాలలో అపవాది ఆ విధంగా చేస్తున్నాడు. పాపములో పడదోస్తున్నాడు. சாபத்துல கொண்டு போறான். శాపములకు తీసుకొని குடியில వెళ్తున్నాడు. கொண்டு போறான். త్రాగుబోతానికి తీసుకొని వెళ్తున్నాడు. வீணான வார்த்தைகளை கொண்டு போறான். మాటలకు తీసుకొని இன்னைக்கு వెళ్తున్నాడు. சில ஆவிகள் குடும்பத்துல பல குடும்பங்களில கிரியை செய்கிற காரியங்களை நம்ம ఈ பார்க்கிறோம். రోజుల్లో అలాంటి ఆత్మలు అనేక కుటుంబాలు అలాంటి కార్యాలు చేయటం మనం చూస్తుంటున్నాం. இவன் எங்க போனாலும் விழுந்துறான். கீழே ఎక్కడికి వెళ్ళిపోయిన நெருப்பு இவனை சுத்தி வருது. నెరుపు అగ్ని ఇతను இல்ல చుట్టి ஒரு వస్తుంది. தண்ணி இவனை சுத்தி வருது. నీళ్లు చుట్టి వస్తుంటున్నాయి. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. சில ஆவிகள் நமக்கு தெரியாது. కొన్ని ఆత్మలు మనకు நம்ம తెలియదు. குடும்பங்களில் சில ஆவிகள் ஆடும். మన కుటుంబాల్లో కొన్ని ఆత్మలు ఆడుతూ ఉంటాయి. நான் சொல்றேன், నేను చెబుతున్నా, உங்களுடைய விசுவாசமானது విశ్వాసమైన ஒரு நாள் கூட உடைந்து போகவே கூடாது. ఒక్కవేళ అది ఎంత మాత్రం విరిగిపోకూడదు. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. இந்த அதிகாரம் சொல்ல இதனால செய்ய முடியுமாப்பா? ఎన్ని చేయగలమా? நீ எதனா செய்ய முடியுமா? ఎన్ని చేయగలమా? நீங்க நம்ம கேள்விதான் கேக்குறோம் మనం கர்த்தர் கிட்ட. ప్రశ్నలే అడుగుతున్నాం என் దేవుని దగ్గర. பிள்ளைக்கு ஏதாவது செய்ய முடியுமா? నా బిడ్డలకు ఏదైనా என் చేయగలవా? கணவனுக்கு ஏதாவது செய்ய నా முடியுமா? భర్తకి ఏదైనా చేయగలవా? நான் சொல்றேன், நீ விசுவாசித்தா நடக்கும். నేను చెబుతున్నా, నువ్వు నమ్మినట్లయితే அவர் జరుగుతుంది. செய்ய వల్లముள்ள ఆయన தேவனாக చేయడానికి இருக்கிறார். శక్తిమంతుడైన அது దేవుడు எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் ఆయన சரி, ఎలాంటి శ్రమలైనను సరే, எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் ఎలాంటి சரி, పాపములైనను సరే, எப்படிப்பட்ட குடிவெறியா ఎలాంటి இருந்தாலும் சரி, తాగుబోతుతనమైనను என் సరే, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. అసాధ్యమైన எல்லா விசுவாசனுக்கு ஆக கடவுள். విశ్వాసులకు జరుగును గాక. మేలు நம்புறவனுக்கு எல்லாம் நடக்கும். వానికి ప్రతి ఒక్కటి நீ సాధ్యము. எங்க வந்திருக்கிற தெரியுமா? ఎక్కడికి వచ్చావో తెలుసా? கர்த்தருடைய சன்னிதானத்துல దేవుని యొక్క வந்திருக்கிற. సన్నిధానమునకు వచ్చావు. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற. మందిరములోనికి உன் వచ్చావు. ஜெபம் வீண் போகாது. నీ ప్రార్థన వ్యర్థం ஒரு కాదు. நேரம் வருகிறது, అది నీకు உன் వస్తుంది. குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். నీ కుటుంబంలో உன் అద్భుతం பிள்ளைக்குள் జరుగుతుంది. அற்புதம் நடக்கும். అద్భుత కార్యం உன் జరుగుతుంది. குடும்பத்தில் அற்புதங்கள் నీ நடக்கும். కుటుంబంలో కార్యం జరుగుతుంది. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். నమ్మదగిన அவர் நேற்றம் என்று மாறாதவர். దేవుడు నిరంతరం మారని దేవుడు. கர்த்தர் சொல்ற விசுவாசிக்கிறவனுக்கு నమ్మిన వానికి దేవుడు అంటున్నాడు, எல்லாம் ஆகும். సమస్తము సాధ్యం. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? నమ్ముచున్నారా? உங்க குடும்பம் మీ விசுவாசிக்கிறதா? కుటుంబం నమ్ముచున్నదా? நீங்க என்ன விசுவாசத்தோட మీరు ఏ வந்திருக்கீங்க? విశ్వాసంతో వచ్చారు? நான் சொல்ற கர்த்தர் முன்னாடி நிற்கிறேன். నేను చెబుతున్నా, దేవుని ఎదుట கர்த்தர் முன்னாடி నిలబడుతున్నా, கெஞ்சுகிற, దేవుని ఎదుట బ్రతిమలాడుతున్నా, கர்த்தர் முன்னாடி கேட்கிற பிள்ளைகளுக்கு దేవుని ఎదుట అడిగే బిడ్డలకు எல்லாம் நன்மையாய் సమస్తము நடக்கும். మేలుకు హేతువుగా జరుగుతుంది. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. இன்னைக்கு கண்ணீரோடு இங்க ఈ வந்திருக்கலாம், రోజున కన్నీళ్లతో ఒకవేళ ఇక్కడికి వచ్చి போராட்டத்தோடு வந்திருக்கலாம், పోరాటంతో వచ్చి ఉండొచ్చు, வியாதியோடு வந்திருக்கலாம், వ్యాధులతో వచ్చి ఉండొచ్చు, நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். ఇబ్బందుల్లో వచ్చి நான் ఉండొచ్చు. சொல்றேன், నేను చెబుతున్నా, நீ அப்பாவை பார்த்து నువ్వు கேளு, తండ్రి వైపు చూసి అడుగు, அப்பா, అయ్యా உங்களால முடியுமா? నీ వలన அவர் సాధ్యం. சொல்றாரு, ఆయన అంటున్నాడు, விசுவாசம் எல்லாம் ஆகும், విశ్వాసం వలన సమస్తము సాధ్యమని, நம்புறவனுக்கு எல்லாம் ஆகும். నమ్మువానికి సమస్తము సాధ్యమని. உங்களை மாதிரி தான் நாங்க எல்லாம் இருந்தோம். మీలాగనే మేమందరం కూడా ఉన్నాం. நான் கூட உங்களை மாதிரி தான் నేను உட்கார்ந்தேன். కూడా మీ మాదిరి కూర్చొని ఉండేవాడిని. எங்கள் குடும்பத்துல మా కుటుంబంలో எவ்வளவு பேர் இருக்கு எங்க அப்பா அம்மாக்கு பிள்ளைங்க? ఎంత பாஸ்டர், உங்க பாஸ்டருக்கு எத்தனை பசங்க? మరి మన దైవజనులకి ఎంతమంది எத்தனை బిడ్డలండి? பசங்க?
2 பசங்க. ఇద్దరండి. கண்ணே நல்லா அழகா வளர்த்துக்கிறாரு. కంటికి పాపల వాళ్ళని ரொம்ப బాగా சூப்பர். పెంచారు. உண்மையா சொல்றேன், నిజంగా చెప్తున్నా, லைவ் போய் நிற்கிறது கொஞ்சம் பயம்தான். మరి లైవ్ వెళ్తుంది కాస్త భయమే. ஆனா பாஸ்டுடைய மக மேரேஜ்ல போட்ட சாப்பாடு மறக்க முடியல. సేవకుల యొక్క ఆ యొక్క విందుని మరవలేకపోతున్నారు. వివాహం விசுவாசிங்க நின்று எங்களை கவனிச்சாங்க பாருங்க. మరి విశ్వాసాలు నిలబడి అక్కడ గమనించారు చూడండి. இங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. ఇక్కడ ఉన్నారు అనుకుంటాను. அப்ப நான் கேட்டேன், நீங்களாம் யாரம்மா? நான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் சப்ளை பண்ணாத. நான் கேட்டேன், நீங்களாம் யார்? நாங்க பாஸ்டுக்கு விசுவாசி. నాకు డౌట్ అయిపోయింది, మీరు అందరూ సప్లై వచ్చారా? లేదు, మేము పాస్టర్లు విశ్వాసులము. பாஸ்ட் எப்படி இருக்கிறா அப்படிதான் இது விசுவாசிங்க. పాస్టర్ల దగ్గర విశ్వాసాలు ఆ విధంగా ఉండాలి. சூப்பருங்க, సూపర్ అండి. உண்மையா சொல்ல சூப்பர். నిజంగా చెప్తున్నాను, సూపర్ అండి. கல்யாணத்துக்கு வரும்போது பொண்ணு நல்லா இருக்குதா, மாப்பிள்ளை நல்லா இருக்குதா, டெக்கரேஷனை பார்க்க வர மாட்டாங்க, எல்லாம் போறதே వివాహానికి వచ్చినప్పుడు మరి అమ్మాయి బాగుందా, అబ్బాయి బాగుందా, అందరూ அதுக்கு தான் వరது. நான் கூட அதுக்கு தான் போறது. అందరూ భోజనానికి వచ్చేది, నేను దానికే వెళ్ళేది. ஆனா அதுதான் ரொம்ப முக்கியமானது. అదే చాలా ప్రాముఖ్యం అండి అక్కడ. ஆனா எல்லாத்த காட்டிலும் உண்மையா சொல்றேன், కానీ అన్నిటికంటే నిజంగా ஆசீர்வாதமான ஒரு திருமண கர்த்தர் ఆశీర్వాదమైన వివాహం దేవుడు జరిపించాడు. சரி கவனிங்க, அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ప్రియమైన ఆ మంచి బిడ్డలను దేవుడు சரி, ఇచ్చాడు. எங்க வீட்ல எங்க அப்பாக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருக்கு? మరి சும்மா మా ஒரு ఇంట్లో அப்ராக்சிமேட்டா మా சொல்லுங்க. తండ్రికి ఎంతమంది பாஸ்டருக்கு బిడ్డలు தெரியும், அவர் விட்டு நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ఎంతమంది బిడ్డలు ఉంటారని మీరు ఒక అందాజుతో చెప్పండి, చూద్దాం. சும்மா சொல்லுங்களேன், ఊరికనే చెప్పండి, ஒண்ணு சோர்ந்து போகாது. சொல்லுங்க பரவாயில்ல, எவ்வளவு? చెప్పండి. 10 பேர் போச்சுப்பா. சரி போட்டோம். இது கம்மியா வருது ஜாஸ்தி வருது? எவ்வளவு பேர் இருக்கும்? யார் சொன்னாங்க அந்த பக்கம் 7ன்னு? ఎవరండి 7 అని చెప్పింది? கையை தட்டுங்க. చేతులు తట్టాలండి. எங்களை இங்கே பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ఎక్కడ చూశారని అనుకుంటాను. எங்க அப்பாக்கு 7 பேர் பிள்ளைங்க. మా తండ్రికి 7 మంది బిడ్డలండి. ஆனா அந்த 7 பிள்ளைங்களை కానీ 7 మంది బిడ్డలను ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தினார். ఆత్మ సంబంధమైన జీవితంలో పెంచాడు. இன்னைக்கு 7 பிள்ளைங்களும் ஊழியக்காரர். ఈ రోజు 7 మంది బిడ్డలు కూడా సేవకులు అయ్యారండి. 7 பிள்ளைங்களும் பெங்களூர் பட்டணத்துல சபையை 7 நடத்துறாங்க. మంది బిడ్డలు కూడా బెంగళూరు పట్టణంలో సంఘమును జరిపిస్తుంటున్నారు. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. எப்படி நடத்த முடியும்? ఏ విధంగా జరిపించగలరు? அவரால் ஆகும். ఆయన వలన సాధ్యం. நீ விசுவாசித்தா நடக்கும். నమ్మినట్లయితే జరుగుతుంది. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. எங்க குடும்பத்துல 7 பேர். కుటుంబంలో 7 మంది అండి. எனக்கு மேல 3 பேர். అయ్యగారికి పైన 3. எனக்கு கீழே 3 பேர். నా కింద 3 అండి. நான் தான் சென்டர். మరి అయ్యగారి సెంటర్ అండి. அதுதான் இதெல்லாம் சென்டர் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பாக்குறீங்களா எல்லாம்? ఒక రంగా చూస్తున్నారండి வாலி అందరూ. பேசுனா பாக்குறாங்க, இப்படி என்ன பார்த்து இப்படி பண்றாங்க. நல்லா பண்ணி விட்டு தான் இப்படி ஆயிடுச்சு. మరి ఎవరిని అధికడి బిడ్డలు చూసినప్పుడు ఈ విధంగా பண்ணக்கூடாது. చేస్తున్నారండి. ரொம்ப మరలా ఓవర్ మరలా பண்ணக்கூடாது. చేయకూడదు. చాలా చేయకూడదు ఆ విధంగా. கர்த்தர் கொடுத்தபடியே இருக்கணும். దేవుడు ఇచ్చినంత వరకు ఉంటుంది. ரொம்ப ஆக்டிங் பண்ணக்கூடாது. చాలా యాక్టింగ్ అంతా చేయకూడదు. கர்த்தர் அழகான கண்ணை கொடுத்திருக்கிறார். దేవుడు అందమైన కళ్ళు ఇచ్చాడు, அழகான மூக்கு கொடுத்திருக்கிறார், అందమైన ముక్కిచ్చాడు, அழகான காது கொடுத்திருக்கிறார். అందమైన చెవులు ఇచ్చాడు. நிறைய பேர் பாருங்க, చాలా మంది చూడండి, இங்க பிளாக்கா போடுவாங்க, ఇక్కడ బ్లాక్ వేస్తారు, இங்க ரெட்டா போடுவாங்க, రెడ్ గా వేస్తారు, இங்க ரோஸா போடுவாங்க. ఇక్కడ రోజ్ గా వేస్తారు. என்னன்னா நாடகம் ஆடி ఏమేమో నాటకాలు చేసి லாஸ்ட்ல எல்லாம் போயிடும். లాస్ట్ కి అన్ని పోతాయండి. ஏதோ ஒரு சின்னதா போட, இங்க கர்த்தர் ஆல்ரெடி 2 தொண்டி போட்டு வச்சுக்கிறார். ఆల్రెడీ 2 పెట్టాడండి దేవుడు ఇక్కడ. அவர் சொல்றார் கன்னடால, కేవಲ పిండವಾಗಿರುವಾಗ ನನ್ನ ಕಣ್ಗಳು ನಿನ್ನ ನೋಡುತ್ತು. ఆ తల్లి యొక్క గర్భంలో పిండం కూడా నా కన్నులు నిన్ను చూచెను. தாயின் கர்ப்பத்தில் உருவாகமுனே என் கண்கள் உன்னை తల్లి பார்த்து. గర్భంలో రూపుదిద్దక మునుపే నా కన్నులు నిన్ను చూచెనని. இங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா அவர் அம்ச்சிருப்பார்ல போட்டு. ఇక్కడ ఏదైనా ఎక్స్ట్రా కావాలంటే ఆయన 2 ఆల్రెడీ கொடுத்திருக்கிறார். 2 ఆల్రెడీ ఇచ్చాడు. இங்க 2, ఇక్కడ 2, இங்க 2, ఇక్కడ 2, இங்க 2, ఇక్కడ 2, இங்க 2, ఇక్కడ 2, எல்லாம் 2 தான். అన్ని 2 ஒன்னு பின்னாடி, ஒன்னு முன்னாடி, ஒன்னு லெஃப்ட், ஒன்னு ரைட், எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? లెఫ్ట్ అన్ని సరిగ్గున్నాయి కదండి. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறது. మనం దాన్ని ఎక్స్ట్రా చేసేది. இதுல சின்னதா குத்திக்கின ஏதோ பரவாயில்ல, அப்படி చిన్నగా ఏదో గుచ్చుకుంటే ఏదో పర్వాలే. அதுல இவ்வளவு பெரிய ஹோல் பாத்தீங்களா? பெருசா இவ்வளவு பெரிய ஹோல் இருக்கும். ఇంత పెద్ద రంధ్రం ఉంటుందండి. அது இங்க போட்ட ஒன்னு 40 45 வயசுல காது கீழ 40 45 వయసుకి అది కిందకు దిగజారిపోతుంది. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. ஓவர் ஆக்டிங் பண்ண கூடாது. ఓవర్ యాక్టింగ్ అంతా చేయకూడదు. ஓவர் ஆக்டிங் பண்ண கூடாது. ఓవర్ యాక్టింగ్ చేయకూడదు. நீங்கலாம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே. ఎందుకు ఒక మాదిరి అయిపోయారే? நீங்கலாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தீங்க, ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. బాగున్నారండి, ఒక రకంగా అయిపోయారు ఇప్పుడు. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. ஆனா எங்க 7 பேருக்கும் కానీ 7 మందికి அப்பா இதுல போடாதவங்கலாம் கட்டினார். మరి ఈ విధంగా ఏయిని వారినే మరి జతపరిచాడండి. ஹலோ இருக்கிறீங்களா? ఉన్నారా ఇక్కడ? ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே. ఒక రకంగా అయిపోయారే. இந்த 7 பேரும், ఈ 7 మంది కూడా இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கொடுத்து எல்லாருக்கும் சபைகளை கொடுத்து இன்னைக்கு பெங்களூர் பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் దేవుని యొక్క பண்ணிருக்கார். పరిచయం నుంచి సంఘాన్ని నుంచి బెంగళూరు పట్టణంలో ఆశీర్వదించాడండి. ஏன்னா எங்க அப்பாவை ஆவியானவர் ஒரு நாள் வெக்கப்பட விடவே இல்லை. ఎందుకంటే ఆత్మదేవుడు మా తండ్రిని ఒక్క వేళను సిగ్గుపరచలేదు.
எங்க அப்பா கர்த்தரை நம்பினாரு. మా తండ్రి దేవుని నమ్మాడండి. இன்னைக்கு 7 பிள்ளைங்களும் ஊழியம். ఈ రోజులో 7 మంది బిడ్డలు కూడా పరిచర్య. அந்த 7 பிள்ளைகளுக்கு கொடுத்த பிள்ளைங்களும் ஊழியக்காரன் ఆ 7 మంది బిడ్డలు కైన బిడ్డలు కూడా వారు కూడా పరిచర్య చేస్తుంటున్నారు. என் பிள்ளை கூட ஊழியக்காரன் தான். మరి అయ్యగారి బిడ్డ కూడా మరి పరిచర్య. உங்க மத்தியில அவன் கூட உட்கார்ந்துக்கறான் ఈ கீழ. మధ్యలో వారు కూడా కూర్చొని ఉంటున్నారు కింద. அவன் பைபிள் காலேஜ் படிச்சிட்டு బైబిల్ కాలేజ్ చదువుతున్నాడు. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. எவ்வளவு பாக்கியவதிங்க இல்லையா நாங்க? ఎంత ధన్యం కదండి. உங்களுக்கு எல்லாம் பொறாமையாக்குதா? మీకు అంతా ఈర్ష్యగుందా? நீங்க விசுவாசிங்க. మీరు నమ్మండి. 60 వయసు ஆயிடுச்சா? 60 వయసు అయిందా? சோர்ந்து போகாத. సమస్యలు పోబాకండి. நீ ஜெபி. నువ్వు ప్రార్థించు. உன் வயித்துல பிறந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரா வருவாங்க. బిడ్డలో పుట్టిన కడుపులో పుట్టిన கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாங்க. దేవుడు పరిచర్య ఒక పరిచారకులుగా మారుస్తాడు వారిని. ஏன்னா அவரால் ஆகும். వారి వలన సాధ్యం. அவரால் நடக்கும். వారి వలన జరుగుతుంది. அவரால் ஆகும்பா. వారి వలన సాధ్యమయ్యా. நம்புறீங்களா? నమ్ముచున్నారా? நீங்க நம்புறீங்களா? మీరు నమ్ముచున్నారా? அவரால் எல்லாம் நடக்கும். సమస్తము సాధ్యం. நடப்பதெல்லாம் நன்மைக்காக நடக்கும். జరిగేదంతా మేలు కొరకే జరుగుతుంది. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. இந்த ஆவி எங்க இருக்கிறதோ, ఈ ఆత్మ ఎక్కడ ఉంటుందో, என்ன ఆవి? ఏం ఆత్మ అండి? பாவத்துல கொண்டு போகிற சில ஆவிகள் ఈ இருக்கும். పాపంలో తీసుకొని వెళ్ళే కొన్ని ఆత్మలు ఉంటాయి. சில ஆவிகள் நம்மளை சபைக்கு வர விடாது. కొన్ని ఆత్మలను మనల్ని సంఘానికి తీసుకొని వెళ్ళడానికి சில వదిలిపెట్టవు. ஆவிகள் ஊழியக்கார பார்த்த ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. కొన్ని ఆత్మలు అయితే సేవకులను చూసినప్పుడు స్తోత్రములు சில చెల్లించలేవు. ஆவிகள் சபைக்கு வந்தா கூட சீக்கிரம் போயிடும். కొన్ని ఆత్మలు మందిరానికి వచ్చినా సరే అవి త్వరగా వెళ్ళిపోతూ சில ఉంటాయి. ஆவிகள் சபைக்குள்ள வளராதபடி கட்டி కొన్ని வைத்திருக்கும். ఆత్మలు మందిరంలో వర్ధిల్లకుండానట్లు బంధించబడి ఉంటాయి. நான் இன்றைக்கு சொல்றேன், నేను ఈ రోజు చెబుతున్నా, இந்த 8வது நாள் ஜெபத்துல 8వ రోజు ప్రార్థన உங்களால் அப்படிப்பட்ட ஆவிகளை முறியடிக்க கர்த்தர் விசுவாசத்தோடு பிரசங்கித்துக் విరగొట్టే వలన దేవుడు విశ్వాసమును మీకు நீங்க ఇస్తాడు. ஜெபிங்க. మీరు ప్రార్థించండి. பல நாட்களா பார்க்காத பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க అనేక போறீங்க. రోజుల్లో చూడని గొప్ప ఆశీర్వాదములను మీరు எப்படி பார்க்க చూడబోతున్నారు. முடியும்? ఏ విధంగా చూడగలరు? விசுவாசத்தினால. విశ్వాస మూలకముగా. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். విశ్వాసము వలన నీతిమంతుడు జీవించును. Praise the Lord. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. Praise the ప్రైజ్ ది Lord. లార్డ్. நம்புறனுக்கு எல்லாம் நடக்கும்பா. వానికి సమస్తం அவன் జరుగుతుంది. எத்தனை வருஷம் கீழே விழுந்தாலும் பரவாயில்லை. అక్కడ ఎన్ని సమస్యలు அவன் எத்தனை வருஷம் நெருப்புல விழுந்ததாலும் பரவாயில்லை. குடும்பம் எத்தனை வருஷம் குடிக்கானரா இருந்தாலும் பரவாயில்லை. சபைக்கு வராதபடி நான் இன்றைக்கு சொல்றேன், 21 நாள் ஒரு பிரதிஷ்டையோடு இந்த இடத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது உனக்கு நடக்கும். 21 దినమున నీవు ప్రతిష్టతో నీవు ప్రార్థించినప్పుడు నీ జీవితంలో జరుగుతుంది. உன் ஜெபத்தின் முகாந்திரம் அவர்கள் மாறுவார்கள். మూలకముగా దేవుడు జవాబిస్తాడు. ஏன்னா உன்னோடு இருக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். ఎందుకంటే నీతో ఉన్న దేవుడు ఆయన సజీవుడు. அவர் ஒரு நாளும் மாறாதவர். ఆయన ఒక్కవేళను మారని వాడు. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. எங்க வீட்ல எல்லாம் ஊழியத்துக்கு మా வந்துட்டாங்க. ఇంట్లో అందరూ కూడా పరిచర్యకు వచ్చేసారు. ஒருவன் தான் ஊழியத்துக்கு నేను வரான். ఒక్కనే ఇంకా సేవకు రాలే. అప్పుడు 3 தம்பியும் வந்துட்டாங்க. 3 తమ్ముళ్ళు వచ్చారు. 3 அண்ணனும். 3 అన్నలు కూడా వచ్చారు. என்னுடைய சகோதரியும் வந்துட்டாங்க. మా సహోదరుడు వచ్చిండు. நான் ஒண்டி ஊழியம் வரல. నేను ఒక్కనే పరిచర్యకు రాలే. ఇంకా கர்த்தர் என்னை விடல. దేవుడు నన్ను எவ்வளவு వదిలిపెట్టలేదు. பரிசுத்தவான்கள் எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. పరిశుద్ధులు ఎంతో మంది నాకు எவ்வளவு ప్రవచనం ஊழியக்காரங்க చెప్పారు. எங்க தகப்பன் சபையில் இருக்கும்போது நான் விசுவாசிகள் மேல தலை மேல கை வச்சு ஜெபிச்சேன். ఎంతో మంది సేవకులైతే తండ్రిలో நான் ఉన్నప్పుడు ஊழியத்துக்கு வரவே இல்லை. నేను సేవకు ఎంత మాత్రం రాలేదు. ఇవన్నీ ஆனா జరిగినప్పుడు எங்க தகப்பன் தாவுடைய விசுவாசம் என்னை ஊழியத்துக்கு கொண்டு కానీ வந்தது. నా తండ్రి యొక్క విశ్వాసం నన్ను పరిచర్యకు తీసుకొని వచ్చింది. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ఈ அழுறீங்க. రోజున మీ బిడ్డల కొరకై మీరు உங்கள் ఏడుస్తున్నారు. அழுகை நிறுத்தாதீங்க. మీ ఏడుపును உங்கள் ఆపబాకండి. விசுவாசத்தை మీ நிறுத்தாதீங்க. విశ్వాసమును நான் ఆపబాకండి. சொல்றேன், உன் உயிர் இருக்கிற நாளெல்லாம் నేను நன்மையும் చెబుతున్నా, கிருபையும் உன்னை தொடரும். మీ ప్రాణములంత కాలము కృపా క్షేమములు మిమ్మల్ని వెంబడించుతాయి. உங்க பிள்ளைகள் மேல உன் மேல இருக்கிற ஆவி உன் பிள்ளை மேல வரப்போகுது. మీ పైన ఉన్నటువంటి ఆత్మ మీ బిడ్డలపైకి உன் மேல రాబోతుంది. என்ன ஆவி? నీ పైన ఏం ఆత్మ ఉంది? வெக்கப்பட்டு போகாதபடி இருக்கிற நல்ல ஆவி இருதயத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். సిగ్గుపడనటువంటి గొప్ప ఆత్మను దేవుడు మీ హృదయంలో ఉంచి ఉన్నాడు. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. ஏசாயா 26:3 படிங்க. యేషయా రాసిన ప్రవచన గ్రంథం எனக்கு 10 நிமிஷம் இருக்கு, எனக்கு 8 நிமிஷம் இருக்கு நினைக்கிறேன். படிங்க 26:3. 26:3 యేషయా. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீங்க. Praise the Lord. உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்க మీ போகுது. కుటుంబంలో సమాధానం எப்போ தெரியுங்களா? ఎప్పుడో తెలుసా? உங்களை உறுதியா பற்றிக்கொண்டு ఆయన దృఢంగా உங்க పట్టుకొని மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷனே ఆయన పైన నమ్మకం பூர்ண சமாதானத்தை உங்க குடும்பத்துல கர்த்தர் கொடுக்க போறாரு. పూర్ణ సమాధానం నా కుటుంబంలో பக்கத்துல கை ఇవ్వబోతున్నాడు. கொடுத்து சொல்லுங்க, పక్కలో ఉన్న వారికి உங்க చేయి குடும்பத்துல చెప్పండి. சமாதானத்தை మీ கர்த்தர் கொடுக்க కుటుంబంలో போறாரு. సమాధానం దేవుడు ఇవ్వబోతున్నాడు. எவ்வளவு பேர் உண்மையா கையை பிடிச்சிருக்கீங்களோ, ఎంతమంది నిజంగా చేయబట్టుకొని ఉన్నారు? வெளியே போகும்போதே சமாதானம் మీరు வரும். బయటకు వెళ్ళేటప్పుడే సమాధానం వస్తుంది. யாரெல்லாம் கை பிடிக்கலையோ ఎవరైతే చేయి పట్టుకోలేదో వచ్చేలేదు, వరదలంగా నాకు తెలియలేదు, எனக்கு தெரியாது.
మీరు ఇక్కడ కై కొడలిలా நீங்க இங்க கை கொடுக்கல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெலுங்கு வரும். నాకు కాస్త కాస్త తెలుగొచ్చు. பிரைஸ் எல்லாம் ప్రైజ్ ద లార్డ్. நீங்க கை கொடுத்தீங்கன்னா நீங்க మీరు చేతులు அந்த ఇచ్చినట్లయితే సమాధానం அப்படியே வெளியே ఆ போகும். సమాధానం ఆ విధంగానే உன் வீட்டுல போனா சமாதானமா ఇంటికి இருக்கும். వెళితే సమాధానం వస్తుంది. அவரை பற்றிக்கொண்ட ఆయన హత్తుకున్నావు, மனதுடையவன் ఆయన పట్టుకున్నటువంటి వాడు நம்பி இருக்கிறபடியா నమ్మకంతో ఉండుట వలన அவன் பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வான். వానికి పూర్ణ సమాధానముతో కాపాడును. தேவன் சமாதானத்தின் தேவன். దేవుడు ఆయన సమాధానకర్త అండి. நம்புறீங்களா? నమ్ముచున్నారా? விசுவாசிக்கிறீங்களா? విశ్వసించుతున్నారా? சமாதானத்துக்கு நீங்க தான் ఆ அடையாளம். సమాధానానికి మీరే సూచనలు. உங்க நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா எங்க குடும்பத்துக்கு சமாதானத்துக்காக ஜெபிங்க. చాలా మంది అంటుంటారు మా యొక్క కుటుంబంలో సమాధానం కొరకే ప్రార్థించమని. மரணமோ ஜீவனோ உன் நாவல தான் இருக்கு. మరణము జీవము అది నీ నోటిలో నీ நீ నాలుకలో என்ன ఉంది. சொல்றியோ அது நடக்கும். నీవు ఏమైతే చెబుతావో అదే జరుగుతుంది. எப்போ வந்தாலும் சமாதானம் நோ, நீ நம்பணும். ఎప్పుడు చూడు సమాధానం లేదని కూడా இது నీవు இப்ப నమ్మాలి. வார்த்தை கொடுக்கறாங்க பாத்தியா? ఈ రోజున మాట ఇస్తున్నాడు తెలుసా? பூர்ண இது பிடிச்சு கொள்ளணும். ఇది పట్టుకోవాలండి. இந்த வசனத்தை உறுதியா பற்றிக்கொள்ள வேண்டும். దృఢంగా இங்க పట్టుకోవాలి. ஜெபம் நடக்குது பாத்தியா? ఈ ప్రార్థన அது జరుగుతుంది உறுதியா తెలుసా? பெற்றுக்கொள்ள అది வேண்டும். దృఢంగా நீ పొందుకోవాలి. சொல்லு, நான் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். నా దేవుడు సమాధానముని ఇచ్చును. ஒருவேளை சமாதானம் இல்லாதபடி உள்ள வரலாம். ఒకవేళ సమాధానం లేకుండా நான் లోపలికి சொல்றேன், వచ్చును. பேசுகிற வார்த்தைகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆராதனை எல்லாம் உங்களுக்கு வெளியே போகும்போது சமாதானமா மாற்றும். సేవకులు మాట్లాడే మాటలు ప్రార్థన సమస్తమును కలిసి మీకు సమాధానంగా మార్చబోతున్నాయి. நீ సభைக்குள்ள வரும்போது నువ్వు మందిరంలోకి వచ్చేటప్పుడు இந்த வார்த்தை கேட்க கேட்க ఈ వాక్యమును వినను 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 உன் காதுகள் எல்லாம் నీ திறக்கப்படும். చెవులని తెరవబడాలి. உனக்குள்ள ஒரு சமாதானம் నీలో போகும். ఒక సమాధానం நீ బయలుదేరి வீட்டுக்கு போன பாக்குறவங்க எல்லாம் சமாதானத்தோட இருப்பாங்க. ఇంటికి వెళ్ళేటప్పుడు ఆ యొక్క సమాధానంతో నింపబడతారు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. நம்புறவங்களுக்கு எல்லாம் சமாதானம் నమ్ము கிடைக்கும். వారికి అందరికీ సమాధానం என்ன లభిస్తుంది. சமாதானம்? ఏం సమాధానం? பூரண சொல்லுங்க எல்லாரும். పూర్ణ సమాధానం. யார பூர்ண சமாதானம் இருக்கு? என்ன சமாதானம்? ఏం సమాధానం అండి? சொல்லுங்க, என்ன చెప్పాలి. சமாதானம்? ఏం సమాధానం? பூரண சமாதானம். పూర్ణ సమాధానం. சில காரியங்கள் சொல்லும்போது நிறைய பேர் தூங்குறாங்க, அதனால தான் அப்படி சொல்லுவேன். இங்க தூங்குற, ஐயோ இங்க எல்லாம் விழித்திருக்கிறீங்க. ఇక్కడ అందరూ కూడా మెలకువతోనే ఉన్నారండి. சரி, சபையில பார்த்தா நிறைய பேர் தூங்குவாங்க, அப்படியே வசனம் கேட்கிற மாதிரி இருப்பாங்க. వాక్యం విన్నట్టే ஆனா ఉంటారు. ஆமென் சொன்னா ஆமென் ஆமென் ఆమేన్ ஆமென் అంటే ఆమేన్, అప్పుడు ఆమేన్ ఆమేన్ చేతులు ஆனா ఎత్తుతారండి. இங்க எல்லாம் కానీ விழித்திருக்கிறீங்க. ఇక్కడ అందరూ కూడా మెలకువగానే ఉంటున్నారు. Praise the ప్రైజ్ ద Lord. లార్డ్. நான் சொல்றேன், నేను చెబుతున్నా, உங்க குடும்பத்திலே మీ కుటుంబంలో இந்த நம்பிக்கை ఈ నమ్మకం உங்களை பரிபூர்ண మిమ్మల్ని சமாதானம் పరిపూర్ణంగా సమాధానంలోకి తీసుకొని వెళుతుంది. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. ஒரு நாள் நீங்க சோர்ந்து போக, ఒక్కవేళ మీరు సొమ్మసిల్లి పోకూడదు. ஒரு நாள் கூட நீங்க துக்கப்பட்டு போக ఒక్కవేళ கூடாது. మీరు దుఃఖపడి పోకూడదు. நீதிமொழி 23:18 சொல்லுகிறது. நீதிமொழிகள் సామెతల గ్రంథం 23ஆம் அதிகாரம் 23వ అధ్యాయం 18ஆம் வசனத்தை படிங்க சத்தமா. 23:18 అండి. நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை உன் நம்பிக்கை. வீண் போகாது. பிரைஸ் தி தலைமையில கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்களே. ప్రతి ఒక్కరు కూడా దేవునికి ஐயா, நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. ఒక ముగింపు ఉంది. உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. జీవితమునకు ఒక நான் అంత్యం சொல்றேன், ఉంది. உன் ஜெபம் வீண் போகாது. ప్రార్థన వ్యర్థము కానే உன் விசுவாசம் வீண் போகாது. విశ్వాసము వ్యర్థము కానే உன் நம்பிக்கைக்கு నీ నమ్మకానికి அவர் பதில் கொடுக்க போறார். ఆయన జవాబు ఇవ్వబోతున్నాడు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. ஒரு முடிவு இருக்குதுங்க. ఒక ముగింపు ఉందండి. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கர்த்தர் ప్రతి வச்சிருக்கிறார். ఒక్కదానికి ఒక సమయాన్ని దేవుడు ఉంచాడు. எல்லாத்துக்கும் ஒரு சமயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ఒక్కదానికి ఒక సమయాన్ని நான் దేవుడు சொல்றேன், ఉంచాడు. முடிவு கர்த்தரால வரும். నేను చెబుతున్న ఒక ముగింపు உன் దేవుని వలన நம்பிக்கை వస్తుంది. வீணாய் போகாது. నమ్మకము వ్యర్థము உன் కానేరదు. நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாதபடி నమ్మకము ఒక్కవేళ వ్యర్థము கர்த்தர் உனக்கு కాకున్నట్లు துணையா நிற்க போறாரு. దేవుడు నీకు తోడుగా உனக்கு నిలబడబోతున్నాడు. ஆவியானவர் துணையா நிற்க போகிறாரு. దేవుడు తోడుగా நீ నిలబడబోతున్నాడు. நம்புகிறது ஒரு நாள் வீணாய் போகவே கூடாது. ఒక్కవేళ వ్యర్థము కానేరదు. 8 நாளா ஜெபிக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து ஆமென் 8 రోజులు சொல்லுங்க. ప్రార్థించిన వారు మటుకు చేతులెత్తి ఆమేన్ చెబుదాం. ஜெபத்துக்கு வரும்போது ஒரு பிரதிஷ்டை எடுத்துக்கணும். ప్రార్థనకు వచ్చేటప్పుడు ఒక ప్రతిష్టతతో రావాలి. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல தேவனுடைய பிள்ளைகள் நான் அதான் சொல்லுவேன். నాకు ఇచ్చినటువంటి ఆ యొక్క దేవుని సంఘంలో ఆ విధంగా చెబుతాను నేను. 21 நாள் சும்மா ஏதோ ஜெபம் பண்றேன்னு வரக்கூடாது. 21 రోజు కూడా ఏదో ప్రార్థనకు ஒரு వస్తానని பொருத்தனை எடுத்துக்கணும். ఒక మొక్కుబడి చెల్లించాలి. ஒரு நம்பிக்கை பொருத்தனை ఒక எடுத்துக்கணும். నమ్మకంతో కూడినటువంటి ஆண்டவரே, మొక్కుబడి இந்த చెల్లించుకోవాలి. 21 நாள் எங்க வாழ்க்கையில இது நடக்கணும். 21 రోజు కూడా నా జీవితంలో ఇది ஐயா, జరగాలి. இது நடந்த ஊழியத்துல ஏதாவது நன்மைகளை செய்றேன். ఆయా ఈ విధంగా జరిగితే పరిచర్యలు ఏదో எங்க ఒక మేలు ஊழியக்கார் చేస్తాను. கோடு துணையா நிற்க మా போகிறேன். సేవకులతో పాటు నేను తోడుగా என் சபையோடு நான் నిలబడబోతున్నాను. துணையா நிற்க போகிறேன். సంఘముతో నేను తోడుగా నిలబడబోతున్నాను. என் ஊழியத்துக்காக இதை செய்ய போறேன். మా సేవ కొరకు ఇది ஆண்டவரே, చేయబోతున్నాను. எங்க குடும்பத்துல நடக்கணும். ప్రభు మా కుటుంబంలో ఇది நான் జరగాలి. சொல்றேன், உன் நம்பிக்கை வீண் போகாது. చెబుతున్నా నీ నమ్మకం వ్యర్థం కానేరదు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. உன் நம்பிக்கை வீண் నీ போகாது. నమ్మకం వ్యర్థం நீ కానేరదు. நம்புகிறது வீண் போகாது. నీవు నమ్మేది వ్యర్థం కాదు. நான் சொல்றேன், நான் நம்புறேன். నేను చెప్తున్నా, నేను నమ్ముతున్నాను. அடுத்த முறை நீங்க எல்லாம் రాబోయే రోజు మీరు అందరూ இப்படி కూడా உட்கார கூடாது. ఈ విధంగా కూర్చోకూడదు. எப்படி உட்கார கூடாது? ఏ విధంగా కూర్చోకూడదండి? சொல்லுங்களேன். చెప్పాలి. எப்படி உட்கார கூடாது? ఏ విధంగా కూర్చోకూడదు? அப்ப எப்படி உட்காரணும்? అప్పుడు ఏ విధంగా కూర్చోవాలి?
ఇవి యారికి ఎప్పుడు ఉకారణ ఏ విధంగా కూర్చోవాలి అయ్యగారు? இப்படி உக்கார கூடாது. ఈ విధంగా కూర్చోకూడదు. உங்க கஷ்டத்தை பார்த்து என்னால முடியல. మీ కష్టాలను చూడడానికి నా వల్ల సాధ్యం உங்க కావడం లేదు. பாஸ்டர் கூட ரொம்ப బెజార్పడறாரு మీ உங்க கஷ்டத்தை సేవకులు కూడా చాలా బాధపడుతున్నారు మిమ్మల్ని చూసి. சில பேர் இப்படி காலை தூக்கி போடுவீங்க, కొంతమంది కాలు சில பேர் எட்டி ஓடிப்பீங்க, మరి కొంతమంది ஏதோ తన్నులు వేస్తున్నారు. நடக்குது. ఏదేదో அப்ப జరుగుతుంది. நீங்க எப்படி உக்காரணும்? అప్పుడు ఏ విధంగా కూర్చోవాలి? நான் சொல்லவே இல்லை. నేను చెప్పనే లేదండి. சொன்னவங்க எல்லாம் ஒரு சரி இந்த 21 நாள் உபாச கூட்டம் முடிறது கூட வாங்கி வரணும் சர்ச்சுக்கு. చెప్పిన சொல்ல மாட்டீங்களே, చెప్పరు దానికైతే. கொஞ்சம் இப்படி வந்துடுறேன். இப்பதான் கொஞ்சம் உற்சாகம் வருது. ఇప్పుడే కాస్త ஏன்னா ఉత్సాహం நீங்க தான் மாட்டிக்க, நான் மாட்டல. ఎందుకంటే మీరే చిక్కున్నారండి, నేను நீங்க చిక్కుకోలేదు. தான் மாட்டிக்கினீங்க. మీరే చిక్కున్నారు. என்ன கொண்டு வரணும்? ఏం తీసుకొని రావాలి? ஒரு பிரதிஷ்டை கொண்டு வரணும். ఒక ప్రతిష్టత తీసుకొని రావాలి. ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் சைலண்டா உட்கார்ந்து ఫైనాన్స్ మినిస్టర్లు అందరూ కూడా ఊరకనే కూర్చుండేశారు. கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. చేతులెత్తి ఆమేన్ చెబుదాం. இப்போ சொல்ற விசுவாசத்தை தூக்கிட்டா கர்த்தர் கொடுப்பார். మీ విశ్వాసం మూలకంగా దేవుడు கையை ఇస్తాడండి. தூக்கி எல்லாரும் பார்க்கலாம். చేతులెత్తి ప్రతి ఒక్కరు కూడా நான் என் ஆண்டவருக்காக செய்ய போறேன். నేను నా దేవుని కొరకే చేయబోతున్నా. 21 நாள் உபாசம் முடிறதுக்குள்ள 21 రోజు ఉపవాసం ముగించు లోపల இந்த ரோடே பார்க்கணும். ఈ రోడ్డే చూడాలండి. நீங்க எல்லாம் ஒரு சேர் பிடிச்சின்னு வரணும். మీరందరూ ఒక్కొక్క చైర్ పట్టుకొని రావాలి. அது ரொம்ப ஒம்புதான். అది చాలా నిజం. ஏன்னா ஒத்தத்துல ரெட் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் இதெல்லாம் எடுத்து ஒரு யூனிஃபார்மா ఒక இருக்கும். రెడ్ పింక్ Praise the Lord. ఒక యూనిఫామ్ ఉండాలండి. பிரைஸ் தி லார்ட். ప్రైజ్ ది లార్డ్. ஒரு சேருக்கு எவ்வளவு ஆகுதோ ఒక చైర్ కి ఎంత అవుతుందో வெச்சி కవర్ లో పెట్టి பாஸ்டர் கர்த்தர் என்னோட பேசுறார். దేవుడు నాతో நான் మాట్లాడుతున్నాడు. 2 சேர் வாங்குறேன். నేను 2 இல்ல చైర్లు நான் 3 சேர் வாங்குறேன். నేను 3 நான் చైర్లు 5 சேர் வாங்குறேன். నేను 5 இல்ல చైర్లు பாஸ்டர் ஒரே சேர் வாங்குறேன். நீ என்ன செய்தாலும் அது நடக்கும். ఏమి చేసినా అది జరుగుతుంది. புரியுங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. అర్థమైందన్న వారు మట్టుకు, என் மேல கோபப்படாதவங்க மாத்திரம் ஆமென் నా சொல்லுங்க. పైన కోపపడని వారు మట్టుకు ఆమేన్ చెప్పండి. சகோதரர் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. సహోదరుల మట్టుకు చెప్పండి. பிரைஸ் எல்லாம் ప్రైజ్ ది లార్డ్. பாவம் சரி பேர் கேட்கல. సరిగ్గా హల్లెలూయా. వినపడలేదండి. హల్లెలూయా. நான் சொல்றேன், నేను చెబుతున్నా, உங்க வாழ்க்கையில మీ நடக்கும். జీవితంలో జరుగుతుంది. உங்க குடும்பத்தில் మీ நடக்கும். కుటుంబంలో జరుగుతుంది. உங்க குடும்பத்தில் கர்த்தர் మీ நடக்கும். కుటుంబాన్ని దేవుడు నడిపించుతాడండి. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல మాకు ఇవ్వబడిన ஒரு పరిచర్యలో நாள் நான் அனௌன்ஸ் பண்ணேன். ఒక రోజు నేను అనౌన్స్ చేశాను, எனக்கு ஒரே சேர் தான். నాకు ఒకే చైరే. பாஸ்டர் ஒண்டி தான் உட்கார்ந்து சேர். సేవకులు మట్టుకే కూర్చొని ఉండే எல்லா చైర్. விசுவாசிகளும் உட்கார்ந்தாங்க. విశ్వాసులు ஒரு நாள் ஆல்டர் கால் கொடுத்தேன். ఒక్క రోజు దేవుని కొరకు 100 சேர் கொண்டு 100 வந்துட்டாங்க. చైర్లు తీసుకొని எங்க వచ్చారండి. சர்ச்சில் இருந்து விசுவாசிங்க 40 பேர். మందిరంలో ఉండే విశ్వాసులు ஆனா 40 మంది. சர்ச்சில் விசுவாசிங்க கொண்டு வந்த 100 சேர். ఆ రోజున మందిరంలో విశ్వాసులు அது తీసుకొని விசுவாசமா கொண்டு வந்தாங்க. అది విశ్వాసంతో இன்னைக்கு తీసుకొని వచ్చారు. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மீது கர்த்தர் சபையில கொடுத்தார். కొలది ప్రజలు இன்னைக்கு 2 ஆராதனை சபையில் நடக்க கிருபை ఆ கொடுத்தார். సంఘం ఆ విధంగా జరిపించాడండి. பிரைஸ் தி லார்డ్. ప్రైజ్ ది లార్డ్. பிரைஸ் தி லார்డ్. ప్రైజ్ ది లార్డ్. நீங்க விசுவாசத்துல ஊழியத்துல விதைங்க. మీరు విశ్వాసముతో మరి உங்க పరీక్షలు நம்பிக்கை வீண் మీ போகாது. నమ్మకము వ్యర్థము కానేరదు. நம்புறீங்களா? నమ్ముచున్నారండి? நம்புறீங்களா? నమ్ముచున్నారా? என் சர்ச்சில் இருக்கிற பொருள் நான் ஒண்ணு என் விசுவாசிங்க இப்ப யூடியூப்ல போவோம் பாப்பாங்க எல்லாம். విశ్వాసులందరూ మరి యూట్యూబ్ లో చూస్తూ ఉంటారు என் దీన్ని. சர்ச்சில் ஒரு பொருள் நான் வாங்கல. చర్చిలో ఏ ఒక్క వస్తువు నేను కొనలే. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வரும்போது ஒண்ணுமே இல்ல. 14 సంవత్సరాల మునుపు పరిచర్యకు వచ్చినప్పుడు ఏ ఒక్కటి లేదు. கீபோர்டிஸ்ட். మంచి కీబోర్డ్ நான் వాయించేవాడిని. நல்ல வர்ஷிப் லீடர். వర్షిప్ ఆరాధన நான் జరిపించేవారు. வரும்போது ஒண்ணுமே இல்ல. నేను వచ్చేటప్పుడు ఏమీ లేదు. கிழிஞ்சு போன பாய் தான் ఆ இருக்கும். యొక్క చినిగిపోయిన చాపే ఉండేది. பிளாஸ்டிக் மேல கட்டிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். ఆ ప్లాస్టిక్ ఆ విధంగా పైకప్పును కట్టి ఆ విధంగా జరిపించేవారు. ஸ்கொயர் ఫீட் இடத்த வாங்க கர்த்தர் ఈ ஜீவனை రోజున கொடுத்தார். 1000 కొలది ఆ యొక్క స్క్వేర్ ఫీట్లను దేవుడు తీసుకోవడానికి కృపను சபையில చూపించాడు. ஒரு கீபோர்டு இல்ல. ఇప్పుడు చర్చిలో ఒక కీబోర్డ్ కాదు, 2 కీబోర్డు విశ్వాసిகள் வாங்கி 2 கொடுத்தார். కీబోర్డులు మరి విశ్వాసులే కొనిచ్చారండి. ஒரு కీబోర్డు 1.5 லட்சம். ఒక కీబోర్డ్ 1.5 ஒரு లక్ష, கீபோர்டு 25,000 ரூபாய். ఒక కీబోర్డ్ ஒரு 25,000, பேட் 40,000 ఒక ரூபாய். ప్యాడ్ நான் 40,000. சொல்றேன், கொடுத்தவர்களை கர்த்தர் bless பண்ணுவார். ఇచ్చిన వారిని దేవుడు ఆశీర్వదించుతాడు. கொடுங்கள் கொடுக்கப்படும். ఇవ్వండి, అప్పుడు మీకు ఇవ్వబడును. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. உங்க ஊழியத்துக்காக நீங்க என்ன செய்றீங்களோ మీరు పరిచయ నిమిత్తం ఏమైతే చేస్తారో கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட வைக்க దేవుడు மாட்டாரு. ఒక్కవేళ మిమ్మల్ని సిగ్గుపరచడండి. ஒரு நாள் வெட்கப்பட வைக்க மாட்டார் ஒருவேளை கர்த்தர். சிக்குப்பரச்சட உங்களை தேவன் நன்மையா மாற்றுவார். మేలుగానే మార్చుతాడు. Hallelujah. హల్లెలూయా, Hallelujah. హల్లెలూయా, Hallelujah. హల్లెలూయా, Hallelujah. హల్లెలూయా. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. నమ్మిన వారు మట్టుకు ఆమేన్ చెప్దాం. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. నమ్మిన వారు మట్టుకే விசுவாசத்துல ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க. విశ్వాసము మూలకంగా పరిచర్యకు நீங்க సహాయం ஒரு நாள் చేయండి. வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. సిగ్గుపరచబడరు. நம்பிக்கையில ஊழியத்துல செய்யுங்க. నమ్మకంతో పరిచర్యలు చేయండి. Praise the Lord. ప్రైజ్ ది లార్డ్. இன்னொரு 5 minutes நான் முடிக்கிறேன். ఒక 5 నిమిషాల్లో ముగించబోతున్నాను. 5 minutes தான் முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ఒక్క నిమిషమే இன்னொரு ఉంది. 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். 4 నిమిషాలు ఎక్స్ట్రా எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34 வசனத்தை படிங்க சீக்கிரம். మార్కు సువార్త 5వ అధ్యాయం 34 అండి. அவர் அவளை பார்த்து அவளை பார்த்து, மகளே மகளே உன் விசுவாசம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கவனிங்க, ரட்சித்தது. நீ நீ சமாதானத்தோடு சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி உன் வேதனை நீங்கி சுகமாயிரு
நீ என்றார். சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. హల్లెలూయా. 12 வருஷம் இந்த மகளுடைய வியாதி பயங்கரமான வியாதி. 12 సంవత్సరాలుగా ఈ యొక్క బిడ్డ యొక్క రక్త స్రావము இந்த மகள் வெளியே வர முடியாது. ఈ బిడ్డ బయటకు రాలేదు. அவமானங்கள், అవమానమండి, நிந்தைகள், నిందలు, வேதனைகள், వేదనలు, கண்ணீர்கள் கண்ணீர்లండి. எங்க வர முடியாது. ఎక్కడికి ஆனா రాలేకపోతుంది. ஒரு நாள் కానీ ఒక్కరోజు என் ஆண்டுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. దేవుని యొక్క స్వరము என் ఆలకించబడుతుంది. ஆண்டவர் பிரயாணத்தில் கடந்து దేవుడు வருகிறார். ప్రయాణంలో బయలుదేరుస్తున్నాడు. 12 வருஷம் வியாதி பிடித்த இந்த மகள் 12 సంవత్సరాలుగా వ్యాధిగ్రస్తులైన ఈ ஆண்டவரை స్త్రీ குறித்து దేవుని கேள்விப்பட்டிருக்கிறார். గురించి వినిందండి. ஆனா ఆண்டவரை பார்க்க కానీ முடியல. దేవుని ఇంకను చూడలేకపోయింది. ஒரு நாள் ఒక రోజు இவளுக்கு தெரியுது ఈమెకు తెలుస్తుంది ஆண்டவராக இயேசு இந்த வழியில యేసు வரப்போகிறார். ప్రభువు వారి ఈ మార్గంలో ஒரு రాబోతున్నాడు. ஒரு மகளே ఒక కుమారి மரிக்கிற தருவானத்திலே ఆ యొక్క ఆమెను இருக்கிற வேளையில ஒரு அப்பா போய் சொல்றாரு, ఉండే పనిలో ఒక తండ్రి ஆண்டவா, అంటున్నాడు, ప్రభువా உம்மை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். నీ గురించి విన్నానయ్యా. எங்க வீட்ல ஒரு மகள் இருக்கிறாள். ఇంట్లో కుమారి ఉన్నది. அவ மரண படுக்கையில ఆమె போராடுகிறாள். మరణ పడుకులో நீங்க எங்க పోరాడుతున్నది. வீட்டுக்கு வர முடியுமா? ఆయన ఇంటికి రాగలరా? ஆண்டவர் கடந்து வரார். దేవుడు బయలుదేరుస్తున్నాడు. ஆண்டவர் கடந்து வரார். దేవుడు బయలుదేరుస్తున్నాడు. ஆண்டவர் கடந்து దేవుడు வரும்போது అక్కడికి బయలుదేరి இந்த వచ్చేటప్పుడు அதிகாரியும் ఈ అధికారులను ஆண்டவரும் దేవుడును திரளான பிள்ளைகள் வழியில வந்து கொண்டிருக்கும் போது ఆ యొక్క బిడ్డలు ఆ స్థలంలో వచ్చేటప్పుడు இப்போ ஒரு மகளுக்கு மரண படுக்கையில் இருக்கிற மகளுக்கு ஜெபிக்க போறார் ஆண்டவர். ఇప్పుడు ఆ మరణ పడకలో ఉండే ఆ కుమార్తెకు ప్రార్థించడానికి వస్తున్నాడు దేవుడు. அந்த மகளுக்கு எவ்வளவு தெரியுமா வயசு? ఆ కుమారికి ఎంత తెలిసినా మరి ఎన్ని వయసు వయసు? ఎంత వయసు అండి? வீட்ல இருக்கிற மகள் சாவ போறல, அவளுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? ఇంట్లో ఉండే కుమార్తె చనిపోబోతుంది. 12 వయసు. 12 நீங்க సంవత్సరాలు. வீட்ல போய் படிச்சு பாருங்க. మీరు ఇంటికి వెళ్ళి చదివి చూడండి. 42 வருஷம் 12 வயசு. 42వ వాక్యం 12 ஆனா వయసు మనకు. కానీ 12 వయసు మగ ఉయిరో మరణத்துல పోరాడుగా. 12 వయసు మరి సంవత్సరాల గల బిడ్డ మరణంలో పోరాడుతుంది. ஆனா 12 வருஷம் வியாதியப்படுத்த ஒருவளுக்கு கேட்கப்படுகிறது. కానీ 12 సంవత్సరాల రోగస్తులైన இந்த வழியில ஆண்டவர் வர போகிறார். మార్గంలో దేవుడు இவ రాబోతున్నాడు. எழுந்து ఆమె లేచి என்ன நடக்கட்டும், ఏమన్నా జరగని ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர், ఏమన్నా దేవుడు స్వస్థత அவரை ఇచ్చేవాడు. போய் பார்க்கலாம் என்று ஓடி வர. ఆమె వెళ్ళి చూడాలని పరుగున వస్తుంది. இவள் விசுவாசம் எப்படிப்பட்டது? ఈమె విశ్వాసం ఎలాంటిది? அவள் ஆண்டவர் கடந்து வராரு. దేవుడు బయలుదేరి వెళ్తున్నాడు. ஆண்டவரை தொட முடியல. దేవుణ్ణి ఆమె திரளான తాకలేకపోతుంది. கூட்டங்கள், అనేక జన సమూహం, திரளான ஜனங்கள், అనేక జనులండి. ஆனாலும் అయినప్పటికీ அவள் వస్త్రத்தை మాత్రం ఆయన தொட்டாள். వస్త్రపు చెంగును మట్టుకు அங்கிருந்து ஒரு ஆவி கிரியை అక్కడ செய்கிறது. ఆత్మ క్రియ చేస్తుంది. 12 வருஷம் 12 సంవత్సరాలు வியாதியா இருந்த ஒரு மகள் சுகமடைகிறாரு. వ్యాధిగ్రస్తులైన ఆ స్త్రీ ஆண்டவர் பார்த்து சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. అమ్మా, నీ విశ్వాసం நீ నిన్ను సమాధానத்தை రక్షించింది. கடந்து పో. సమాధానంతో బయలుదేరి వెళ్ళు. Praise the Lord. ప్రైజ్ ద లార్డ్. ஆண்டவர் இந்த மகளுக்கு சுகத்தை கொடுக்க வரல. దేవుడు ఈ స్త్రీకి సుఖాన్ని ఇవ్వడానికి இன்னொரு రాలేదు. கேஸ டீல் பண்ண போறார். మరొక కేసును చూడడానికి వెళ్తున్నాడు. அந்த கேப்ல தான் ஒரு அற்புதம் ఆ நடக்குது. గ్యాప్ లోనే ఒక అద్భుత కార్యం நான் జరుగుతుంది. சொல்றேன், நீ எந்த கேப்ல உள்ள வந்தியோ தெரியல. ఏ గ్యాప్ లో ஆனா లోపలికి உனக்கு వచ్చావో இன்னொரு கேப் திறந்து படுகிறது. ఇంకొక గ్యాప్ దేవుడు அந்த నీకు கேப்ல ఇవ్వలేదు. ஒரு అற்புతం உங்க வாழ்க்கையில ఆ గ్యాప్ లో நடக்கும். అద్భుత కార్యము జరుగుతుంది. கர்த்தர் சொல்ல, விசுவாசத்தில் దేవుడు అంటున్నాడు విశ్వాసములో జరుగుతుందని. உன் விசுவாசம் ఈ విశ్వాసం உன்னை నీకు சமாதானப்படுத்தும், உன்னை సమాధానపరుస్తుంది, குணமாக்கும். నిన్ను స్వస్థపరుస్తుంది. இத சொல்லி விடுதலை நடந்துருச்சுங்க. ఇది చెప్పి విడుదల జరిగిపోయిందండి. இப்ப கூட யார் இருக்கிறாங்க? ఇప్పుడు తోడుగా ఎవరున్నారు? திரளான ஜனங்க இருக்கிறாங்க. అనేక జన సమూహం ఉంటున్నారు. இந்த 12 వయసు பெண்ணுடைய தகப்பன் நிக்கிறாரு. ఈ 12 వయసు యొక్క ఆ బిడ్డ యొక్క తండ్రి అక్కడ నిలబడుతున్నాడు. இங்க ஒரு விடுதலை ஆயிடுச்சு. ఇక్కడ ఒక విడుదల లభించింది. இப்ப ஒருத்தன் ஓடி வரான். మరొకడు పరిగెత్తు வந்து వస్తున్నాడు. சொல்றான், వచ్చి అంటున్నాడు, நீ ஏன்பா அந்த ஐயாவை தொந்தரவு నువ్వు கொடுக்குற? ఎందుకు ఇంకా నువ్వు బోధకుని తొందర పెడుతున్నావు? உன் வீட்டுல உன் பொண்ணு போயிடுச்சு. నీ ఇంటిలో నీ కుమార్తె చనిపోయింది. இங்க விடுதலை ஆயிடுச்சு, ఇక్కడ విడుదల లభించింది, அங்க மரணம் வந்துடுச்சு. అక్కడ మరణం వచ్చింది. அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு అప్పుడు దేవుడు வார்த்தை, అంటున్నాడు ఒక మాట. 35 வசனம் என்று நினைக்கிறேன், படிங்க. 35వ వాక్యం. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஆ, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து ஆ. உம்முடைய குமாரத்து மரித்து போனால் என்ன ஆயிடுச்சாங்களா? ఏమైందండి? மரிச்சு போயிட்டா. அடுத்து படிங்க கீழே. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் ஆ. என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே யார் கேக்குறாரு இப்போ? ఎవరండి వింటున్నది మాట? ఇప్పుడు விசுவாசம் இல்லாத பேசுகிற ஜனங்களுடைய வார்த்தை இயேசு கேட்கிறார். విశ్వాసం లేకుండా మాట్లాడే మాటల యొక్క జనుల యొక్క మాటలు நிறைய பேருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் வளரும் போது விசுவாசம் இல்லாத வீணான வார்த்தைகளுடைய விசுவாசத்தை கெடுக்க ஜனங்கள் చాలా பேசுவார்கள். మంది నీ విశ్వాసం పెరిగేటప్పుడు విశ్వాసం లేని ஆனா వారి நான் విశ్వాసం சொல்றேன், நீ తీసుకొని వస్తారు. நேர்மைய பாரு, కానీ నీవు நீ మట్టుకు விசுவாசத்தை దేవుని వైపు பாரு, చూడు. విశ్వాసమును நீ చూడు. ஆண்டவரே பாரு. దేవుని వైపు మట్టుకే చూడు. இது விசுவாசம் இல்லாத வார்த்தையை ஆண்டவர் பார்த்தார். ఈ యొక్క విశ్వాసం లేని మాటలను இப்ப దేవుడు ஆண்டவர் என்ன చూచాడు. சொல்றாரு? அதிகாரிக்கு ఇప్పుడు படிங்க. దేవుడు ఏమంటున్నాడు? అధికారితో వినండి ఆ మాట.
ஜெப ஆலய தலைவனை நோக்கி தலைவனை நோக்கி பயப்படாதே என்ன பண்ணாதே பயப்படாதே நான் சொல்றேன் இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ఇక్కడ கர்த்தர் కూర్చొని ఉన్న நீ మీరందరూ எதை குறித்தும் பயப்படாத దేని గురించి కూడా భయపడవా ஐயவே தாமே சொல்லுங்களேன் చేతులెత్తి ఆమేన్ நான் చెబుదాం பயப்பட மாட்டேன் నేను భయపడను అని இந்த ஆள் ஜப தலைவனுக்கு நோக்கி கர்த்தர் சொல்லி பயப்படாத దేవుడు అంటున్నాడు మరి ప్రార్థించు மரணமோ మరణము என்ன வந்தாலும் சரி వచ్చినప్పటికీ நீ సరే. பயப்படாதே భయపడవద్దమ్మా. நீ பயப்படாதே భయపడవద్దు அடுத்து என்ன சொல்றாரு మరలా ఏం చెప్పబడుతున్నాడండి நம்பனாயிரு என்று எப்படி சொல்லி இருக்கிறாரா ఏ విధంగా ఉండాలండి விசுவாசம் உள்ளவனாயிரு నమ్మకము కలిగిన వాని ఉండు இவன் விசுவாசம் எப்படி இருக்கும் విశ్వాసం ఏ విధంగా ఉంటుంది ఇప్పుడు ஆல்ரெடி விசுவாசித்து தான் ஆண்டவர் கூட கொண்டு வரான் దేవుడు ఆ యొక్క విశ్వాసంతో దేవుడు తీసుకొని ஆனா వస్తున్నాడు இவன் வாழ்க்கையில மிராக்கல் நடக்கல இங்க மிராக்கல் కానీ நடந்துச்சு ఇతని జీవితంలో ఇంకాను ఆ అద్భుత కార్యం జరగల వేరొకరి జీవితంలో இங்க జరిగింది மற்ற 12 வருஷம் வியாதி இருந்தவங்களுக்கு விசுவாசத்துல அவருடைய விசுவாசத்துல விடுதலை ஆயிடுச்சு ఆ యొక్క 12 సంవత్సరాలకు రక్తస్రావం గల ఆ ஆனா స్త్రీకి இங்க విశ్వాసం மரணம் లభించింది. நடக்கிறது ఇక్కడ మరణం ஆனா సంభవించింది கர்த்தர் சொல்றா நீ కానీ பயப்படாத దేవుడైతే అంటున్నాడు నువ్వు நான் சொல்ற భయపడకు உன் குடும்பத்துல என்ன நடந்தாலும் நீ பயப்படாத నేను అంటున్నా నీ కుటుంబంలో ఏం உங்க జరిగినా வாழ்க்கையில భయపడొద్దు. பிள்ளைகள் குடும்பத்துல உங்க கணவன் உங்க பிள்ளைகள் உங்களுடைய வேலை பிசினஸ் எஜுகேஷன் தொழில் என்ன நடந்தாலும் நீ பயப்படாத నీ జీవితంలో అది உன் వ్యాపారం விசுவாசம் மாத்திரம் விட்டு போக ఈ கூடாது యొక్క విశ్వాసం నీ దగ్గర నుండి తొలగిపోకూడదు பிரைஸ் தி லார்ட் ప్రైజ్ ద లార్డ్ இந்த விசுவாசத்தை இவன் பிடிச்சிட்டான் ఈ విశ్వాసం ఇతను పట్టుకున్నాడు இவன் விசுவாசத்துல பிடிச்சிட்டான் ఇప్పుడు విశ్వాసంలో పట్టుకున్నాడు நேரா போறாரு నేరుగా వెళ్తున్నాడు ஆண்டவரும் போறாரு దేవుడు వెళ్తున్నాడు இவனும் போறாரு ఈయన వెళ్తున్నాడు அங்க என்ன நடக்குது అక్కడ ఏం జరుగుతుంది சொந்தம் வந்தாங்க అక్కడ సొంత బంధువులందరూ కూడా மோளம் அடிக்கிறவங்க అక్కడ వాద్యాలు பாட்டு వాయించేవారు பாடுறவங்க పాటలు పాడేవారు எல்லாம் உட்காந்துக்கிறாங்க అందరూ కూర్చొని ఉంటున్నారు ஆண்டவர் சொன்ன எல்லாம் வெளியே அமிச்சிட்டார் దేవుడు చెప్పాడు అందరూ కూడా బయటికి பிரைஸ் పంపించారు தி லார்ட் Praise the Lord. எங்க அமிச்சிட்டார் ஆண்டவரே ఎక్కడికి పంపించాడండి దేవుడు நாசரேவின் விரோதமா எழும்புகிற பந்தங்கள் சொந்தங்கள் நண்பர்கள் எவ்வளவு பேர் எழும்பினாலும் சொல்றேன் நீ விசுவாசித்தா அவர்கள் எல்லாம் வெளியே போவார்கள் நீ உள்ள வரவ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பிரைஸ் தி லார்ட் ప్రతి ఒక్కరు చేతులు తట్టి దేవుని నామని మహిమపరచుదామండి ஹalleluya హల్లెలూయా விசுவாசிக்கிறீங்களா విశ్వసించుతున్నారా சொல்லுங்க விசுவாசிக்கிறீங்களா చెప్పండి నమ్ముచున్నారా பக்கத்துல கை கொடுத்து పక్కలో ఉన్న சொல்லுங்க వారికి చేతులు ఇచ్చి நான் చెప్పండి விசுவாசிக்கிறேன் నేను నమ్ముచున్నాను என் வீட்ல அற்புதம் నా நடக்கும் ఇంటిలో అద్భుత కార్యం என் జరుగుతుంది வியாதி నా மாறும் వ్యాధి మారుతుంది பர்வதத்தை போல நான் இருக்க போகிறேன் పర్వతం వలె నేను ఉండబోతున్నాను கண்ணி கொடுக்கிற மரத்தை போல இருக்க ఫలించే చెట్టు போறேன் వలె నేను ఉండబోతున్నాను பிரைஸ் தி Praise the Lord. நான் நம்புகிறது அவரால வரப்போகிறது ఇది ఆయన వలన சொல்லுங்க రాబోతుంది நம்பிக்கை ஒரு நாள் வீண போகாது నా వ్యర్థము కానేరదు இந்த வார்த்தையின் பிரகாரமா கர்த்தர் உங்களை ఈ ஆசீர்வதிப்பார் వాక్యం చొప్పున దేవుడు మిమ్మల్ని இந்த நேரத்தை கொடுத்த ఆశీర్వదించును அருமையான என்னுடைய ఈ நண்பரும் సమయాన్ని ఇచ్చినటువంటి என் మరి சிநேகிதரும் నా స్నేహితుడును எங்க 7 பேர் அண்ணன் தம்பியில் அவரும் எங்க அண்ணன் மாதிரி இருக்கிறார் నా பாக்க 7 మంది అన్నదమ్ములలో నా సహోదరుని వలె ఉంటున్నారు వారు உங்களுடைய కూడా பாஸ்டர் உங்களுடைய ஊழியக்காருக்கும் మీ యొక్క దైవజనులకు அவருடைய மனைவிக்கும் వారి యొక్క அருமையான అమ్మగారికిను அருமையான பிள்ளைகளுக்கும் ఆనందమైన బిడ్డలకును இந்த వార్த்தை பொறுமையா கேட்டீங்களே ఈ వాక్యమును ఓపికతో విన్నారే உங்களுக்கும் మీకు కూడా என் பேசும்போது என் முகத்தையே பார்த்தீங்களே నేను మాట్లాడేటప్పుడు నా ముఖాన్ని உங்களை எல்லாருக்கும் మీ అందరికీ కూడా யூடியூப்ல என்ன திட்டாத பார்த்தீங்களே యూట్యూబ్ లో నేను తిట్టకోకుండా உங்களை చూశారే. எல்லாருக்கும் మీ అందరికీ కూడా நான் நன்றி నేను செலுத்திக் கொண்டு కృతజ్ఞతలు చెల్లించుకుంటున్నాను கர்த்தர் ஜீவனை கொடுத்த ప్రభు ప్రాణములు ఇస్తే அருமையான ஊழியக்காரர் மறுபடியும் கூப்பிட்டா మంచి సేవకులు మరి మరలా உங்க இடத்துல நான் ఆహ్వానిస్తే திரும்ப வருவேன் నేను ఈ స్థలానికి మరలా తిరిగి உங்களை వస్తాను கர்த்தர் ஆஸ்வதிப்பார் మిమ్మల్ని దేవుడు ఆశీర్వదించును గాక எல்லாரும் எழுந்து நிற்போமா ప్రతి ఒక్కరము లేచి నిలబడుకుందామండి அல்லேலூயா హల్లెలూయా எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ఎంతమంది నమ్ముచున్నారండి இந்த 8வது நாள் கர்த்தர் நம்மோடு ఈ 8వ பேசுவார் రోజున దేవుడు మనతో మాట్లాడాడు வந்தவர்கள் பாக்கியவான்கள் వచ్చిన వారు ధన్యులండి வராதவர்களே రాని వారిని இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காளியா ఈ மாற ఆశీర్వాదానికి పాలి భాగస్తులుగా మారులాగిన இந்த 5 ஆராதன மக்களை கத்தர் கொண்டு வர 5 ఆరాధనలను కూడా దేవుడు తీసుకుని వచ్చును గాక వారిని 5 ஆராதன மக்களை ఈ 5 ఆరాధనలో వచ్చే ప్రజలను ஆண்டு கொண்டு வரணும் ప్రభు తీసుకుని రావాలి அல்லேலூயா హల్లెలూయా அப்ப நம்ம இன்னும் வராத மந்தைக்கு சேராது మరి ஏராளமா இருக்குது మందలో చేరినవి ఇంకా అనేకము ఉంటున్నాయి இன்னும் வெளியே உக்காரணும் బయట కూర్చోవాలి மழை வந்துரும் వర్షం వస్తుంది அல்லேலூயா హల్లెలూయా So, ஆகையாலே కాబట్టి பிரியமான ప్రియమైన தேவச்சனமே దేవుని జనమా ஜெபியுங்கள் ప్రార్థించండి சீக்கிரத்திலே ஆலயம் త్వరగా கட்டுவோம் మందిరాన్ని నిర్మించుదామండి அல்லேலூயா హల్లెలూయా பால்கனியோடு கட்டுவோம் బాల్కనీతో పాటు కడదాం அல்லேலூயா హల్లెలూయా ஆகையால் கர்த்தர் இந்த 8வது நாளில் కాబట్టి దేవుడు 8వ రోజున அவரை விசுவாசிக்கிறவன் ఆయన విశ్వాసం எப்படி ఉంచువారు இருப்பானாங்க ఏ విధంగా ఉంటారండి நதியோரத்துல இருப்பானா నది యోరున నాటబడిన அவரோட వారు వలె ఉంటారు. வேர்கள் వారి பாய்ந்திருக்கும் వేర్లు అవి அவன் అడ్డుకట్టబడి பனையமுள் ఉంటాయి ஓங்கி வளரும் వారు పెరిగి వర్ధిల్లదరండి அல்லேலூயா హల్లెలూయా விசுவாசிக்கிறவங்க எல்லாம் నమ్మిన వారందరూ కూడా எப்படி இருப்பாங்களாங்க ఏ విధంగా ఉంటారండి நதியோரத்துல இருப்பாங்களா నది యోరున నాటబడిన அப்படியே వారు அர்த்தம் என்ன சொல்லுங்க? అంటే అర్థం ఏంటండి பசுமையா వారు இருப்பாங்க పచ్చగా ఉంటారు பச்சையா వారు இருப்பாங்க పచ్చగా కనబడతారండి அல்லேலூயா హల్లెలూయా ஏன்னா ఎందుకంటే அங்க தண்ணி இருக்குது అక్కడ నీళ్లు
మారుతూ ఉంటాయి. హల్లెలూయా. హల్లెలూయా. தண்ணீர் என்று சொன்னா నీళ్లు అంటే வசனம், దేవుని వాక్యం. தண்ணீர் என்று சொன்னா నీళ్లు అంటే ஆவியானவர். పరిశుద్ధాత్మ దేవుడు అండి. எங்க வசனம் இருக்குதோ, ఎక్కడ వాక్యం ఉంటుందో, எங்க ஆவி ఎక్కడ இருக்குதோ, ఆత్మదేవుడు எங்க ఉంటాడో, தண்ணி ఎక్కడ இருக்குதோ నీళ్లు ఉంటాయో அங்க பசுமையா అక్కడ இருப்பார். పచ్చదనం ఉంటుందండి. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆண்டவரே இந்த ராத்திரி ప్రభువా ఈ రాత్రి என்னோடு సమయంలో எங்களோடு అయ్యా నాతో మాతో சபையோடு குடும்பத்தோடு సంఘముతో కుటుంబముతో 8வது நாள் 8వ రోజున பேசினதுக்காக మాట్లాడిన உமக்கு మాటలు బట్టి நன்றி என்று మేము சொல்லி కృతజ్ఞతలు చెబుతున్నామని நாங்கள் చెప్పి ஆசீர்வதிக்கப்படும்படியா, మేము ఆశీర్వదించబడులాగిన, விசுவாசத்தில் வளரும்படியா, విశ్వాసములో పెరుగులాగిన, பலனடையும்படியா, బలము పొందుకొనలాగిన, நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு, రేపు వచ్చినది వ్యర్థము அன்றே కాకుండానట్లు, நம்பிக்கை வீண் మా నమ్మకము போகாதபடி వ్యర్థము కాకుండానట్లు, கர்த்தர்களோடு பேசினபடினால் మాతో మాట్లాడిన మాటలు உமக்கு బట్టి நன்றி என்று మీకు சொல்லி కృతజ్ఞతలు చెల్లించుకుంటున్నామని, நம்முடைய வலது கரத்தை మన యొక్క కుడి உயர்த்தி చేతులు పైకెత్తి, வானத்துக்கு நேராக கரங்களை ఆకాశమునకు నేరుగా మన உயர்த்தி, చేతులు పైకెత్తి, ஆண்டவரே என்னோடு ప్రభువా నాతో பேசினதுக்காக, మాట్లాడిన మాటలు బట్టి, ஆண்டவரே అవును ప్రభువా, ஒருவேளை நீங்க வியாதியா வந்திருக்கலாம், ఈ రోజున ఒకవేళ ஒருவேளை వ్యాధితో பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ఒకవేళ நீங்க బలహీనతో துக்கத்தோடு ఏదో வந்திருக்கலாம், దుఃఖముతో వచ్చి வேதனையோடு வந்திருக்கலாம், వేదనతో వచ్చి பிரச்சனையோடு வந்திருக்கலாம், సమస్యలతో వచ్చి கண்ணீரோடு வந்திருக்கலாம், కన్నీళ్లతో వచ్చి கட்டுகளோடு வந்திருக்கலாம், బంధకములతో వచ్చి பலவீனத்தோடு வந்திருக்கலாம், బలహీనతలతో వచ్చి தேவையோடு வந்திருக்கலாம், అవసరములతో వచ్చి பிள்ளை இல்லாத நிலையில வந்திருக்கலாம், బిడ్డలు లేని పరిస్థితుల్లో வேலை இல்லாத நிலையில పని లేని வந்திருக்கலாம், పరిస్థితుల్లో వచ్చి ரிசல்ட்டுக்காக வந்திருக்கலாம், రిజల్ట్ కొరకే వచ్చి ఉండొచ్చు, ஆசீர்வாதத்துக்காக ஆசீர்வாதம் வந்திருக்கலாம், கொரக்கே வச்சுண்டொచ్చు, அற்புதத்துக்காக அற்புதம் கொரக்கே வந்திருக்கலாம். வச்சுண்டொచ్చు. இன்னைக்கு உன் ఈ రోజున నీ விசுவாசத்தின்படி విశ్వాసము கர்த்தர் உனக்கு చొప్పున செய்வார், దేవుడు నీకు చేయును உங்களுக்கு గాక. செய்வார், దేవుడు ஒவ்வொருத்தருக்கும் చేస్తాడు. செய்வார். మీకు చేస్తాడు. அன்று விசுவாசிக்கிறவனால దేవుని యందు విశ్వాసం ఉంచు వారి వలన விசுவாசிக்கிறவனால விசுவாசிంచు వారి వలన எல்லாம் ஆகும் என்று సమస్తము சொன்ன సాధ్యమని அந்த చెప్పావు. விசுவாசிக்கிறோம் ప్రభు, ஆண்டவரே, మేము విశ్వసించు அந்த వారి వలన விசுவாசிக்கிறோம் మేము அந்த విశ్వసిస్తున్నాం. எல்லாம் ஆகும், ప్రభు, సమస్త இதெல்லாம் செய்ய வல்லவர், ఇవన్నీ చేయడానికి அந்த மக்கள் శక్తివంతుడు. நன்றி என்று ప్రభు, சொல்லு, నీకు కృతజ్ఞతలు நம்பிக்கை చెప్పి, வீண் போகாது என்று నమ్మకము சொல்லு, వ్యర్థము కాని என்னோட అని எங்களோடு చెప్పావు. నాతో பேசுனதுக்காக మాతో నీవు உமக்கு మాట్లాడావు. நன்றி என்று నీకు కృతజ్ఞతలు. நாம் எல்லாரும் கரங்களை మనమందరం உயர்த்தி నీ చేతుల పైకెత్తి. இன்ஸ்டால்மெண்ட்ல யாரும் ఇన్స్టాల్మెంట్లో ఎవరు உயர்த்தக்கூடாது, ఎత్తకోకుండా, சாத்தானை வெட்கப்படுத்தி అపవాది సిగ్గుపరచులాగని, தேவனை மகிமைப்படுத்தி దేవుని మహిమపరచులాగని, கர்த்தர்களோடு பேசுனதுக்காக దేవుడు మాతో நன்றி మాట్లాడిన என்று మాటలు బట్టి நாம் కృతజ్ఞతలు. ஸ்தோத்திரித்து ஜெபம் நம்ம స్తోత్రములు பண்ணுவோமா. చెల్లించి ప్రతి ఒక్కరు ஹalleluya మనలో ரிபாலமா தீராபாலமா ஓ ரபா ஷபா ரிபாலமா ஓ ரபா தியாந்த வேகா ரபா தீராபாலமா. ஆமென். ஆண்டவரே, என்னோடு எங்களோடு சபையோடு குடும்பத்தோடு இந்த 8வது நாளில் கர்த்தாவே தேவரே, உம்மை விசுவாசிக்கிறவன் சீயோன் பர்வதத்தை போல அந்த என்றென்றைக்கு அசைக்கப்படாமல் இருப்பான் என்று சொல்லு. கர்த்தராகிய தேவரீர் என்னோடு எங்களோடு சபையோடு குடும்பத்தோடு கூடி வந்த எல்லா தேவ ஜனங்களோடு ஆண்டவரே, நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, அனுப்பின வார்த்தைக்காக நன்றி. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு நூறத்தனையா பலன் தர முடியும், உம்முடைய நாம மகிமைப்பட முடியும், அந்நிய கண்களில் சொந்த கண்கள் காண முடியும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்து சத்துரு வெட்டப்பட்டு போக முடியும், நாம மகிமைப்பட முடியும். சர்வ வல்லவரே, நிற்கிரிய செய்ததுக்காக நன்றி. அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட எல்லா கன மகிமை துதி ஆண்டு செலுத்தி 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நின்றவனமாக நம்ம ஒரு பாடலை பாடும்போது தேவனுடைய மகிமை கண்டு நாம் காணிக்கை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ఆకు వాడక ఆత్మ ఫలములు ఆనందముతో ఫలించును, ఆకు వాడక జీవజలముల ఊటలా నాటితివా, జీవజలముల ఊటలా నాటితివా. ఓ నాతోడా కలిసి ఆరాధించుకున్నా. జీవితాలను చిగురింపజేయగలవు నీవు. బారిన జీవితాలను చిగురింపచేయగలవు నీవు. నా
మార్చగలవు కృపలో నివసించుతా నా జీవిత రన్నపై ఉన్నది మహోన్నతుడా నీ కృపలో నేను నివసించుతా మహోన్నతుడా నీ కృపలో నేను నివసించుతా మహోన్నతుడా నీ కృపలో నేను నివసించుతా నా జీవిత రన్నపై ఉన్నది. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு எங்களோடு சபையோடு குடும்பத்தோடு கூடி வந்த எல்லா தேவ ஜனங்களோடும் பரிசுத்தவான்களோடு கர்த்தர் நீர் வார்த்தை அனுப்பி எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா நூறத்தனையாய் பலன் கொடுத்து நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமா முடிவு உண்டு என்று சொன்ன தேவன் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்கள் காண தனித்தனியா பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையா அவருடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்கி அவள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமா செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட வார்த்தை கொண்டு வந்த தேவ மனுஷனுக்காக அவருடைய ஊழியத்துக்கு அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய சுகத்துக்காக பலத்துக்காக தீர்காயுசுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மெம்மெல் எடுத்து வல்லமையா பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து ஆண்டு வரத்தை பற்றி ஏராளமான மக்களை நினைக்கிறோம். அவளையும் கூட்டி சேருங்க ஆண்டவரே. இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படும் வழி நடத்தும். இந்த 21 நாளும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்காயுசு தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்து கொண்டு யாவரோடும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்த தேவ மனுஷனோடும் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பா. சமூகம் and prayer support, contact Crown of Life Ministries India, Bangalore, Karnataka 56046. Our phone number 08023433120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.